ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை நீர் ரட்சித்தது, வேறு பிரித்தது, நேசித்தது, எங்களை மன்னித்தது, எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாய் ஆக்கினது உமக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவரே. உலகத்துக்கோ பாவத்துக்கோ சாத்தானுக்கோ நாங்கள் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, சவுலை போல கர்த்தாவே எங்களை எப்படியெல்லாம் நீ நேசித்தீர். உமக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உனக்கு விரோதமா நாங்கள் செய்யும் பொழுது சாத்தானும் விடமாட்டான் அல்லவா ஆண்டவரே. கடைசியிலே அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே கர்த்தாவே அவன் எழுந்து விட்டு சங்காரம் செய்து பொல்லாத ஆவினாலே அவன் பிடிக்கப்பட்டு கர்த்தாவே அவன் நிமித்தமாய் கர்த்தாவே எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே குடும்பங்களும் அழிந்து விட்டதல்லவா ஆண்டவரே. நாங்கள் உணர வேண்டும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இருக்கிறது ஜீவிக்கிறவன் தனக்கென்று ஜீவிக்காதபடிக்கு மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. அல்பமான இந்த சரீர ஆசைகளுக்காக வாழுகிற கொஞ்ச நாள் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக ஆண்டவரே, அநித்தியமானதுக்காக நித்தியமானதை நாங்கள் எழுந்து விடாதபடிக்கு ராஜா எங்களுக்கு ஆண்டவரே உலகத்தின் ஞானம் அல்ல கர்த்தாவே, தெய்வீக ஞானத்தை கொடுத்து ராஜா தெய்வ வழியிலே நாங்கள் உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாய் நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய தெய்வம் உம்முடைய ஆவியும் உம்முடைய ரத்தமும் உன்னுடைய மாம்சமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல போதகராக இருந்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீ சொன்னீர் அல்லவா, என் நாடு என் சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. என் நாடு என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, உன்னுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ உன்னுடைய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் அப்பா. சரீரத்திலே கர்த்தாவே எத்தனை பலவீனங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி அந்த நேரத்திலே ஆண்டவரே உன்னுடைய சபைக்கு ஆண்டவரே ஆகாரத்தை நீ கொடுத்து கொண்டு வருகிறீர் அல்லவா ராஜா. ஆத்மீக ஆகாரம் என்பது ஆண்டவரே விசேஷமானது அல்லவா ராஜா. சரீரம் அழிந்தாலும் ஆத்மா அழியாதல்லவா ஆண்டவரே. ஆத்மாவுக்கு சாவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. சரீரத்துக்குத்தான் சாவு, ஆத்மாவுக்கு சாவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. சரீரம் அழியும், ஆத்மா அழியாது என்று சொன்னீரே ராஜா. உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையே கண்கள் காணவில்லை என்று சொன்னீரே, உங்களுடைய இருதயங்களை கிரகிக்கவில்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. கிருபை செய்யும் அப்பா. ஏனோ தானம் என்று வாழ்க்கையை வாழாதபடிக்கு அப்பா, உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, உன்னை வேதனையாக்காதபடிக்கு ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளையாய் கடைசி வரைக்கும் இருக்கத்தக்கதாக ராஜா எங்களை கண்டித்து ஆண்டவரே, எங்களை உணர்த்தி ஆண்டவரே, எங்களை சிட்சித்து ஆண்டவரே, உன்னுடைய நீதியும் சத்தியமும் பரிசுத்தமான வழிகளிலே எங்களை நீரே நடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ಕರ್ತರ್ இந்த ನಾಳಿಗೆ ನಮ್ಮ ಯಾರನ್ನ ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಅವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಹಾಗೆ ಮಾವಿಗೆಲೆ ಉಕ್ಕಾರ ಉಂಗಲಾಲ ಮುಡಿಯವಿಲ್ಲ, ಬಹಳ ಬಿಸಿಲಾಗಿದೆ, ನಿಮ್ಮಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. காலையில் பேச ஆரம்பித்தோம், எப்படியாவது ஏசி போடலாம் என்று. ಬೆಳಗ್ಗೆ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದರೆ ಯಾಗಾದರೂ ಎ ಸಿ ಅರೇಂಜ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஏசி போடணும்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் ஆகுது. ಎ ಸಿ ಹಾಕಿಸಬೇಕಂದ್ರೆ 8 ಲಕ್ಷ ಖರ್ಚಾಗುತ್ತದೆ. எப்படியாவது போடணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ಹಾಕಲೇಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಯ್ಯ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದಾರೆ. மேலே கட்டுறதுக்காக அட்வான்ஸாக பண்ணியாச்சு. 13ஆம் தேதியிலேருந்து மேலே ಸ್ಟಾರ್ಟ್ பண்ண போகிறார்கள். 13ನೇ ತಾರೀಕಿನಿಂದ ಮೇಲೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡುತ್ತಾರೆ. யார் உங்களால் கொடுக்கணும்னு தீர்மானம் செய்தீர்களோ, ನಿಮ್ಮಿಂದ ಯಾರಾவது ಕೊಡುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದರೆ கொடுங்கள், ಕೊಡಿರಿ. கொடுக்க முடியவில்லையா சும்மா இருந்துடுங்க. ಕೊಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ಸುಮ್ಮನಿದ್ದು ಬಿಡಿರಿ. தேவனோட ஆலயம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறதுன்றால் அது ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். ದೇವರ ಆಲಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹಣ ಕೊಡುವುದೆಂದರೆ ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದವಿರುತ್ತದೆ. முன்னே கட்டுறது பின்னாலே எல்லாம் சேர்த்தா 1 கோடி ரூபாய் ஆகுது. ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ 1 ಕೋಟಿ ಖರ್ಚಾಗುತ್ತದೆ. கர்த்தர் உதவி செய்வர எனக்குள்ளே கர்த்தர் ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂಪೂರ್ಣ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಮೇಲೆ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟ சில காரியங்களெல்லாம் மேலே செய்யலாம் என்று தீர்மானம். ಮೇಲೆ ಕಟ್ಟಿಬಿಟ್ಟರೆ ಕೆಲವು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. ಅದಕ್ಕಾக ಇಡವಿಡಾದೆ ಜಪಿಸಿಕೊಳ್ಳುங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಬಿಡದಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಣ್ಗಳ ಮುಡಿ ஒரு வினாடி சுவாமி என்ன வெறுமையாம் போய்விடாதே ஸ்நேகிதா.
கண்ணನ್ನು ಮುಚ್ಚಿ ನನ್ನನ್ನು ಬರಿದಾಗಿ ಕಳಿಸಿಬಿಡಬೇಡಿರಪ್ಪ. உங்களுடைய அன்பின் கருத்தை ஒரு முறையா என் பக்கமாக நீட்டிக்கப்பா. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಕೈ ನನ್ನ ಮೇಲೆ ಚಾಚಿಯಪ್ಪ. சரி, குறைகள் இருக்கலாம், என்னை மன்னித்து மறந்து விடப்பா. ಕೆಲವು ಕೊರತೆಗಳಿರುವುದು ಬಿರಬಹುದು, ಕ್ಷಮಿಸಿ ಮರೆತು ಬಿಡಿರಿ. எதுக்காக என்னை தாய் வயிற்றிலிருந்து வேறு பிரித்தரோ, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದೀರೋ ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣமாக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய். ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿಯಪ್ಪ. மரணத்துக்கு அப்பால பரலோகத்தில் வரும்போது நான் தலை குனியாதபடிக்கு வெக்கப்படாதபடிக்கு நிற்கத்தக்கதாக நான் செய்து முடிக்கத்தக்கதாக ஒரு தெய்வீக பலத்தை கொடுப்பா எனக்கு. ಮರಣ ನಂತರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರುವಾಗ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ನಿಲ್ಲದಂತೆ ನಾನು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿಕೊಡಿರಪ್ಪ. ஆகையால் ನನ್ನ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಅಪ್ಪ. கவலையோடு, வேதனையோடு, பாரத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, குடும்ப அசமாதானத்தோடு வந்துக்கிற மக்களின் இப்பொழுது சந்தி. ಚಿಂತೆ, ಭಾರಗಳು, ದುಃಖ, ಸಂಕಟದಿಂದ ಬಂದಿರೋ ಮಕ್ಕಳನ್ನು அவர் கூடாரங்கள பக்கத்திலே உங்களுடைய கருத்தை ஒரு முறை நீட்டுமப்பா. ಅವರ ಮನೆಗಳ ಕಡೆಗೆ ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನು ಚಾಚಿಯಪ್ಪ. வந்தது ஒருபோது வீண் அல்ல அல்லவா? ಬಂದದ್ದು ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ವ್ಯರ್ಥವಿಲ್ಲ. கட்டாயமானே ஆசீர்வதிக்கிற தேவன், ಖಂಡಿತವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್. மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7:13-14 ವಾಸ್ತು ಪಾರುಗ. 7ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. ನಾಶಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಿಲು ದೊಡ್ಡದು, ದಾರಿ ಅಗಲವು, ಅದರಲ್ಲಿ ಹೋಗುವವರು ಬಹುಜನ. ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಬಾಗಿಲು ಇಕ್ಕಟ್ಟು, ದಾರಿ ಬಿಕ್ಕಟ್ಟು, ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವವರು ಸ್ವಲ್ಪ ಜನ. நெருக்கடியான வழிகளில் போ என்று சொல்கிறார் இந்த சபைய மத்தியானத்திலே. ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿಂದ ಹೋಗಿರಿ ಎಂದು ಈ ಸಭೆಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சாத்தான் சபைக்கு விரோதமா போர் செய்கிறான். ಸೈತಾನ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த காலத்துல அவன் யுத்தம் செய்த எல்லா வாகனங்களையும் கொண்டு வந்து வெறும் மண்ணுகளை ரொப்ப ஆரம்பிக்கிறான். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಎಲ್ಲ ವಾಹನಗಳಿಂದ ಮಣ್ಣನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾನೆ. இது என்ன மண்ணுகளை நிற்பறான் என்று எனக்கு அர்த்தம் ஆகவில்லை. ಏನು ಮಣ್ಣನ್ನು ತುಂಬುತ್ತಾನೆ ಎಂದು ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. ஆண்டோட சமுத்திர கர்த்தரை கேட்கிற சுவாமி, இது என்ன மண்ணுகளை கொண்டாந்து சர்ச்சை பண்ண ரொப்பறானே. ಸ್ವಾಮಿ, ಇದೇನು ವಾಹನದಿಂದ ಮಣ್ಣನ್ನು ತುಂಬುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಯ್ಯ ಕೇಳಿದರು. கர்த்தர் சொன்னா, ದೇವರು ಹೇಳಿದರು, தெய்வீக பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು மண்ணுக்குரியவரை மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂದು ಸೈತಾನ மண்ணுக்கு சம்பந்தப்பட்டவர் என்று சொன்னால் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள், ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿರುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು. ಅದಕ್ಕಾகவே ಅವன் பிரயாசப்படுகிறான். ಅದಕ್ಕಾಗவே ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீங்கள் இந்த மத்தியான வேலையில மண்ணுக்குரியவரை மாறாதபடிக்கு, ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಒಳಗೆ ನೀವು ಮಾರ್ಪಡದಂತೆ விண்ணுக்குரியவரை மாற வேண்டும் என்று ஆவியானவர் வற்புறுத்துறார். ಪರಲೋಕದ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕೆಂದು ದೇವರ அவனுக்கு பெரிய தோழியை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಸೋಲು ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂದು ದೇವರು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. உங்களை தாழ்த்தி எனக்கு கட்டளையிடுங்க, ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡಿರಿ. என் கருத்தை ஒரு பக்கமாக சாத்தானுக்கு விரோதமாக நீட்டுவேன். ನನ್ನ ಕೈಯನ್ನು ಸೈತಾನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಚಾಚುತ್ತೇನೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. மாம்சிகமான பிள்ளையானி மாறாதபடிக்கு இருக்க, ಮಾಂಸವಾಗಿ ಮಕ್ಕಳಾಗಿ இந்த ಮಾರ್ಪಡದಂತೆ சபையை மாம்சிகமான சபையை மாற்றத்தக்கதாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ಈ ಸಭೆಯನ್ನು ಲೋಕದ ಸಭೆಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ இது ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. தெய்வீக ஆவிக்குரிய சபை அல்லவா? ಇದು ದೈವಿಕ ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಅಲ್ಲವಾ? மாம்சிக்குரிய என்று என்ன? ಶರೀರ ಸಂಬಂಧಪಟ್ಟ பழைய ಸಭೆ ಎಂದರೆ ஜீவிதத்தில் இருந்தது போலவே நீ வாழ வேண்டும் என்று தான் அவன் பிரயாசப்படுகிறான். ಹಳೆಯ ಜೀವಿತದ ಪ್ರಕಾರ ಬಾಳಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. விட்ட பாவத்தை மீண்டும் நீ செய்ய வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ಬಿಟ್ಟ ಪಾಪವನ್ನು ಮತ್ತೆ ಮಾಡಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீ என்ன சொல்ல போகிறார்? அதுக்கு ನೀವು ಅದಕ್ಕೆ ಏನು ಹೇಳಲು ಹೋಗುತ್ತೀರಾ? அதுக்கு விரோதமா நிற்கிறாயா இல்ல சார்ந்த நிற்கிறாயா என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡುತ್ತೀಯಾ ಎಂದು ಕರ್ತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 13, 24, 25 வார்த்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 13, 24, 25 ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ ಓದಿರಿ. இந்த வாசல் வழியா போகிறவர்கள் அநேக பேர் பிரயாசப்படுவார்கள், ಈ ಬಾಗಿಲಿನ ಬಳಿ ಇಂದ ಹೋಗುವವರು ಅನೇಕ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் அவளால முடியாது. ಆದ್ದರಿಂದ ಅವರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಎಣಗಾಡಿರಿ. ಬಹುಜನ ಒಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೋಡುವರು, ಆದರೆ ಅವರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. இது யாரா இருக்கிறது? ಇದು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை சொல்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಕೂಟವನ್ನು இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகம் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் வழியில போகிற பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார்.
ಈ ಲೋಕ ಬೇಡ ಎಂದು ದೇವರ ಹಿಂದೆ ಹೋಗುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವ ಒಂದು ವಾರ್ತೆಯಾಗಿದೆ. அநேக பேர் பிரயாசப்படுவார்கள், ಅನೇಕರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ, ஆனா அவர்களால் முடியாது. ಆದರೆ ಅವರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. நீங்க எத்தனை பேர் முடியாது என்று சொல்லுகிறீர்கள்? ನೀವು ಎಷ್ಟು ಜನ ಆಗುತ್ತದೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? 57 வருஷம் என்னோட ஊழியத்திலே 57 ವರ್ಷ ಸೇವೆ, அநேக காரியங்களே என்னால முடியாத ஆண்டவன் என்று சொல்லிவிட்டேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲಪ್ಪ ಎಂದು ಹೇಳಿ போராட்டங்கள் மேல போராட்டம், ಹೋರಾಟಗಳ ಮೇಲೆ ಹೋರಾಟ. தெய்வன் என்னோடு இருந்து ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ என்னை பலப்படுத்தி நிக்க வைத்து ಅಯ್ಯನವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ அந்த வழியிலே என்னை நடத்த அவர் ஆரம்பித்தார். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಲು ಆರಂಭಿಸಿದರು. அநேக பேர் பின்னிட்டு போகிறாள் அந்த வழியை விட்டு, ಅನೇಕರು ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರಂತೆ. கொஞ்ச தூரம் போறார்கள். ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. ஏன் அந்த வழி? ಯಾಕೆ ಆ ದಾರಿ? 35:8 ஏசாயால வாசிக்கும் போது ಯೆಶಾಯ 35:8 ಓದುವಾಗ அது பரிசுத்தமான வழி என்று சொல்கிறார். ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அநேக பேர் ராஜ- அந்த பரிசுத்தமான வழியில போக பிரயாசப்படுறீர்கள். ಅನೇಕರು ಆ ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೀರಾ? ರಾಜ ಮಾರ್ಗವಿರುವುದು உங்களால முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த வழி சாதாரணமான ஒரு வழி இல்லை. ಆ ಮಾರ್ಗ ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. பரிசுத்தமான வழி தான் பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி. ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗವೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ. நான் பரிசுத்தக்கிறபடியால நீயும் என்ன போல பரிசுத்தராயிரு. ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ. அவர் போல பரிசுத்தத்தை விரும்புறார் பாருங்க. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ஒரு ನೋಡುತ್ತಾರೆ. தேவ தூதனுடைய பரிசுத்தம் அல்ல, ಅವರು ದೇವದೂತನ ಪರಿಶುದ್ಧ, ஒரு மீகாலுடைய பரிசுத்தம் அல்ல, ಮೈಕೇಲರ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಲ್ಲ, சூரியனுடைய பரிசுத்தம் அல்ல, ಸೂರ್ಯನ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಲ್ಲ, சந்திரனுடைய பரிசுத்தம் அல்ல, ಚಂದ್ರನ ಪರಿಶುದ್ಧತೆ ಅಲ್ಲ. சகலத்தையும் உண்டாக்குன தேவனுடைய பரிசுத்தத்துல அவர் போலவே நீ இருக்க வேண்டுமா? ದೇವರ ಪರಿಶುದ್ಧತೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕಂತೆ. ஏன் சாமி அவர் உன்ன போலவே நாங்கள் இருக்க வேண்டும்? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ನಾವಿರಬೇಕು? அப்படத்தான் நீ என் பிள்ளையா இருக்க முடியும். ಆಗಲೇ ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಲು ಸಾಧ್ಯ. என்னுடைய முழு சொத்து உனக்கு வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಆಸ್ತಿ ನಿಮಗಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ஏன் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் பேசுறார், ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. செவி கொடு. ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳಿರಿ. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனம் மாறிக்கோ. ಮನಸ್ಸಾಂತರ ಪಡು. அநேக பேர் பிரயாசப்படுவார்கள். ಅನೇಕರು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. ஆதிலே இருந்த அந்த பிரயாசம், ಆರಂಭದ ಆ ಪ್ರಯಾಸ இயேசு போதும். ಯೇಸು ಸಾಕು. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாதபடிக்கு ಎಡ ಬಲಗಡೆ ತಿರುಗದಂತೆ பயந்து ஜீவித்துக் கொண்டு போனாய். ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಿಕೊಂಡು ஒரு ಬಂದಿರಿ. சின்ன தவறு செய்யாதபடிக்கு போனாய். ಒಂದು ಚಿಕ್ಕ ತಪ್ಪು ಸಹ ಮಾಡದಂತೆ ಹೋದಿರಿ. எப்பொழுதுமே ஜெபம், ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ, எப்பொழுதுமே ஆலயம், ಯಾವಾಗಲೂ ಆಲಯ, எப்பொழுதும் வேத வாசிப்பு. ಯಾವಾಗಲೂ ವೇದವಾಕ್ಯ. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாதே இருக்கிறாய். ಎಡಬಲ ಗಡಿ ತಿರುಗದಂತಿದ್ಯಾ. அதுதான் அந்த வழி. ಅದೇ ಆ ಮಾರ್ಗ. இந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறா. ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ? சோதனைகள் வரும்போது ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ பெண்ணிட்டு வருகிறா. ಹಿಂಜಾರಿ ಹಿಂದಕ್ಕೆ ಬರುತ್ತೀಯಾ? எம்ஜிஆருக்கு அநேக மக்கள் போய் சத்தியத்தை சொன்னாரலாம். ಎಂಜಿಆರ್ಗೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದರಂತೆ. ஏசு சமயம் நாங்க ஒத்துக்கொள்கிறோம், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದು அவர் ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மெய்யான தெய்வம் தான். ಅವರು ನಿಜವಾದ ದೇವರೇ. அவர் போல பரிசுத்தமா எங்களால் இருக்க முடியாது. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையால என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமா சுலபமா பரிசுத்தமா இருக்க முடியும். ಸುಲಭವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பரிசுத்தம் எப்படி இருக்கலாம், எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று ஏராளமான சத்தியம் உண்டு. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಯಾಕೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ. நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ದಾಟಿ அப்ப ಹೋಗುತ್ತದೆ. இந்த ஆலயம் எப்பேற்பட்ட ஆலயம்? ಈ ಆಲಯ ಯಾವ ರೀತಿಯ ಆಲಯ? பரிசுத்தமான தேவனோட ஆலயம், ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರ ಆಲಯ, கரை ತೆರப்படாத மனவாட்டியான திருச்சபை, ಕಳಂಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯಾದ எல்லா வானங்களுக்கு மேலாக தமக்கு முன்பாக நிக்க வைத்துக் கொள்கிறாரா. ಆಕಾಶ ಮಂಡಲ ತನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರಂತೆ. அதுதான் சபை. ಅದೇ ಸಭೆ. அது நிக்க வைத்துக் கொள்ள எப்படி இருக்க வேண்டும்? ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? மனவாட்டி என்று சொல்கிறார். ಮೊದಲ ಗಿತ್ತಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. மனவாட்டி என்று என்ன? ಮೊದಲ ಗಿತ್ತಿ ಎಂದರೆ ಏನು? ஒரு பெண்ணை குறிக்கிறது. ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಣ್ಣನ್ನು ಗುರುತಿಸಿ. மணவாளன் என்ன? ಮೊದಲಿಂಗ ಅಂದರೆ ಏನು? ஒரு மாப்பிளையை குறிக்கிறது. ಒಂದು ಗಂಡನ್ನು ಗುರುತಿಸಿ. ஒரு மாப்பிளை பெண்ணை கைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னா, ಒಂದು ಗಂಡನ್ನು ಹೆಣ್ಣು ಕೈ ಹಿಡಿಯಬೇಕೆಂದರೆ மாப்பிளையை போலவே அவள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ಅದು ಗಂಡಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವಳು ಪರಿಶುದ್ಧವರಿ. இன்னைக்கு அநேக பேர் ஐயா என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணு, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாழ் வர்றதுக்காக சொல்றீங்க. அதெல்லாம் அவர கதை இல்லை. ಅನೇಕರು ಹೆಣ್ಣಿಗೆ ಗಂಡಿಗೆ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಬಾಳು ಬರುವುದಕ್ಕೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ.
பரிசுத்தமான ஒரு பெண்ணு தேவையா இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಹೆಣ್ಣು பல ಬೇಕಾಗಿದೆ. வழியில விழுந்து ஏச்சி பெருண்டு போன பெண் அல்ல. ಅನೇಕ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಎದ್ದು ಹೋದ ஒரு பரிசுத்தமான பையன் தேவையா இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಹುಡುಗ பல வழியில ಬೇಕಾಗಿದೆ. உருண்டு பெருண்டு போனவன் அல்ல. ಅನೇಕ ಮಾರ್ಗ ಬಿದ್ದು ಎದ್ದು ಹೋದವನಲ್ಲ. அப்படிப்பட்டவரிடம் தேவன் வெளிப்பாடு கொடுப்பார். ಆ ರೀತಿಯವರಿಗೆ ದೇವರು ಪ್ರಕಟಣೆ ಕೊಡುತ್ತಾರೆ. உளுந்து பேருண்ட பெண்ணே, உளுந்து பேருண்ட மாப்பிளையே, நீ திருமணத்துக்கு கர்த்தருடைய சித்தனை கேட்டா கர்த்தர் சைலண்ட் ஆயிடார், பேசுறதில்ல. ಬಿದ್ದು ಎದ್ದು ಹೋದ ಹುಡುಗ ಹುಡುಗಿಗೆ ಹೆಣ್ಣು ಕೇಳಿದರೆ ದೇವರು ಶಾಂತವಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ, ಉತ್ತರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. மௌனமாகி ದೇವರ ಮಕ್ಕಳು மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நீங்க அநேக பேர் நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும். ஆனா உன் பையன் நல்ல பையனா பாரு முதல்ல. ನಿಮ್ಮ ಮಗ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ ಮೊದಲು ನೋಡಿರಿ. பெண்ணு நல்ல பொண்ணு கிடைச்சாலும் பையன் சரியில்லைண்டா வாழ்க்கைய போச்சு. ಒಳ್ಳೆ ಹೆಣ್ಣು ಸಿಕ್ಕಿದರೂ ಹುಡುಗ ಸರಿ ಇಲ್ಲಂದ್ರೆ ಬಾಳು. பையன் நல்லவனா இருந்து ஏடாங்குடலான பெண்ணு வந்தாலும்னா அந்த வாழ்க்கையே போச்சு. ನಿಮ್ಮ ಹುಡುಗ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದು ಅಡ್ಡದಿಡ್ಡಿಯಾದ ಹೆಣ್ಣು ಬಂದರೆ ಬಾಳು ಹೋಯಿತು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போலவே மணவாளன் வரப்போகிறார். ಮದಲಿಂಗನು ಬರುತ್ತಾನೆ, அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುತ್ತಾರೆ. அங்க திருமணம் நடக்க போகிறதா? ಅಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೆಯಲು. திருமணம் என்ன? ಮದುವೆ ಅಂದರೆ ಏನು? கோடிக்கணக்கான தேவதூதರ மத்தியிலே, ಕೋಟ್ಯಾಂತರ ದೂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, கோடிக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள மத்தியிலே, ಕೋಟ್ಯಾಂತರ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர் கை கரம் பிடித்து சபையை பார்த்து சொல்கிறார், இவள் தான் என்னோட மனவாட்டி. ಅವರು ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಇವಳೇ ನನ್ನ ಮೊದಲ ಗೀತಿ, ಇವಳು ಪರಿಶುದ್ಧமுடையவளா இருக்கிறார், ಇವಳು ಪರಿಶುದ್ಧಳಾಗಿದ್ದಾಳೆ, இரக்கத்தால கழுவப்பட்டவளா இருக்கிறார். ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದಾಳೆ. ಅನೇಕ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಭ್ರಮಿத்து நிற்கிறாரடா. ಅನೇಕ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಭ್ರಮೆ ಪಟ್ಟು ನಿಲ್ಲುತ್ತಾರಂತೆ. எப்படி இருக்க வேண்டுமா? ನೀನು ಯಾಗಿರಬೇಕಂತೆ? கரைத்தேறப்படாதவளா இருக்க வேண்டும். ನೀನು ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದವಳಾಗಿರಬೇಕು. இயேசு ஏற்றுக்கொண்டாய், ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದೆ, ரட்சிக்கப்பட்டாய், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ, வெளுக வைத்தார், ಪಾಪದಿಂದ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದೆ, கரைத்தரையை எடுத்து விட்டார், ಕಳಂಕ இயேசுவின் ரட்சிப்பு கொடுத்து விட்டார். ಯೇಸು ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்பொழுது புதிய பாட்டு பாடி நீ அந்த புது வழியில போய் கொண்டிருக்கிறாய். ನೂತನ ಆಡಿಕೊಂಡು ನೂತನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆಯಾ? ஆனா ಆದರೆ ரொம்ப நாள் போக முடியவில்லை. ಅದು ಸುಮಾರು ದಿವಸ ಹೋಗಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. ಬಹಳ ದಿವಸ ஊழியத்தில் அநேக பேரை பார்த்து விட்டப்பா. ಸೇವೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದರು. கொஞ்ச தூரம் போனவனை பெண் வாங்கிட்டாரு. ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. அந்த பெண் வாங்கினவர்கள் இந்த சபையில இருந்ததா இந்த காட்டில 3 மடங்கு இருந்திருக்கும். ಆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋದವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಇದರಷ್ಟು 3ರಷ್ಟು ಇರಬೇಕಾಗಿತ್ತು. கொஞ்ச தூரம் போனாங்க, ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋದರು. இந்த பரிசுத்த கடைபிடிக்க முடியவில்லை. ಈ ಪರಿಶುದ್ಧತೆ ಹಿಂಬಾಲಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ, விசுவாசத்தை கடைபிடிக்க முடியல, ನಂಬಿಕೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ, போராட்டத்தை கடைபிடிக்க முடியல, ಹೋರಾಟವನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲಾಗುತ್ತಿಲ್ಲ. அந்த வழியிலிருந்து பின் வாங்குறாங்க. ಆ ಮಾರ್ಗದಿಂದ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருவன் பின்வாங்கி போனா ಒಬ್ಬನ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದು அவன் எனக்கு பிரியமில்லை என்று சொல்கிறான். ಅವನ ಮೇಲೆ ನನಗೆ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. கலப்பையின் மேல கை வைத்திருக்கிறாய், ನೇಗಿಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ, பொறுப்பை கொடுத்திருக்கிறாய், ನಿನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, நீ பின்னிட்டு பார்க்காதே, ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ನೋಡಬೇಡ, இயேசு பார்த்து ஓடு, ಯೇಸುವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಓಡು. நடத்துற தெய்வம் எங்கே இருக்கிறார்? ನಿನ್ನ ನಡೆಸುವ ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நெருக்கடியான வாசல் உனக்கு கூப்பிட்டுக்கிறார். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. நீ பயபக்தியோடு நீ செய்யும் போது, ನೀನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುವಾಗ நெருக்கடியான வாசலில் யார் இருப்பாரா? ಇಕ್ಕಟ್ಟಿನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಯಾರು ಇರುತ್ತಾರಂತೆ? கூட அவர் இருப்பாரா? ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. கைவிடாத நடத்துவாரா? ನಿನ್ನ ಕೈ ಬಿಡದಂತೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவர் நல்ல மெய்ப்பரா இருக்காரா? ಅವರು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿದ್ದಾರೆ, வழிகாட்டுகிறவரா ನಿನಗೆ இருக்கிறார். ಮಾರ್ಗ ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ பெரிய வாசலுக்குள்ள யார் இருக்கிறானா? ಅಗ್ಗಲವಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಯಾರು ಇರುತ್ತಾರೆ? சைத்தான் நிக்கிறானா? ಸೈತಾನು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. என்ன செய்கிறானா? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆடம்பரத்தை காட்டானா? ಆಡಂಬರವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ, பாவத்தை காட்டானா? ಪಾಪ ತೋರಿಸುತ್ತಾನೆ, ஆசைகளை காட்டானா? ಆಸೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ, பொல்லாப்புகளை காட்டானா? ತೊಂದರೆಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ, சோதனையை காட்டானா? ಶೋಧನೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. பெரிய வா என்று சொல்கிறானா? ಬಾಯಿ ಹೊರಗೆ ಎಂದು இந்த ಹೇಳುತ್ತಾನೆ. படம் சாப்பிட்டேனா ಈ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವುದಾದರೆ நீ பெரிய தெய்வமாய் விடுகிறான், ஏமாத்துகிற வாசல் போய் ನೀನು ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿದ್ದನ್ನು ವಂಚಿಸುವ அங்கே ಬಾಗಿಲನ್ನು சாப்பிடாதே என்று சொல்லுகிற ஒரு நெருக்கடியான வாசலை அவர் கர்த்தர் கொடுத்தா, ಅಲ್ಲಿ ತಿನ್ನಬೇಡ ಎಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. நெருக்கடியான வாசல்ல வரவில்லை. ಆದ್ರೆ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಅವಳು ಬರಲಿಲ್ಲ. பெரிய வாசல நான் பெரிய ஆடம்பரமா வாழலாம் என்று போனா, ನಾನು ಆಡಂಬರವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ಹೋದಳು. கடைசியில தேவனுடைய திட்டம் உடைஞ்சு போச்சு. ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಉದ್ದೇಶ ಒಡೆದು ಹೋಯಿತು. தேவன் கொடுத்த மகிமையான வஸ்திரம், ದೇವರು ಕೊಟ್ಟ ಮಹಿಮೆ, தேவனோட முகமுகமா பேச ஆரம்பித்தா, ದೇವರ ಜೊತೆ ಮುಖವಾಗಿ ಮಾತಾಡಿದಳು. 6 மணி சாயந்தரத்தை கர்த்தர் உலாவி கொண்டு வருவாரா. ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ದೇವರು ವಿಶ್ರಾಂತಿಗಾಗಿ ஆதாமே என் மகனே எங்கே இருக்கிறாப்பா என்று சொல்ல, இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவானா. ಆದಾಮನೇ ಹೆಂಗೆ ಇದೆಯಾ ನನ್ನ ಮಗನೇ ಎಂದು ಕೇಳುವಾಗ ಇದೋ ಇದ್ದೇನೆ ಅನ್ನುತ್ತಿದ್ದರಂತೆ. எப்போ நெருக்கடியான வாசலை விட்டு வெளியே விட்டாಳು, ಯಾವಾಗ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲಿಂದ ಅಗಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟಳು, ನಿರ್ವಾಣಿ ಆಗಿಬಿಟ್ಟ, ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಟ್ಟಳು. கூப்பிடுறார், ಕರೆಯುತ್ತಾರೆ, என் மகனே எங்கே இருக்கிறா? ನನ್ನ ಮಗನೇ ಎಲ್ಲಿದ್ದೀಯಾ? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಅವುತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஏன்பா
ಯಾಕಪ್ಪ நான் நிர்வாணி, ನಾನು ಮೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ, நான் எப்படி உனக்கு முன்பாக நிற்க முடியும்? ನಾನು ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಿ? எல்லா நிர்வாணியும் ಎಲ್ಲ ಬೆತ್ತಲೆ ಆಗಿಲ್ಲ. தேவ மகிமை இழந்து விட்டா, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು நித்திய ಕಳೆದುಕೊಂಡು ஜீவனை இழந்து விட்டா, ನಿತ್ಯ ಜೀವ தேவ ಕಳೆದುಕೊಂಡು சாயல் இழந்து விட்டா, ದೇವರ ಸ್ವರೂಪ பரலோகத்தை ಕಳೆದುಕೊಂಡು இழந்து விட்டா, ಪರಲೋಕವನ್ನು கிரீடத்தை ಕಳೆದುಕೊಂಡು இழந்து விட்டா, ಕಿರೀಟ இந்த ಕಳೆದುಕೊಂಡು உலகத்தில் அவன் ஆண்டவரை வைக்க வேண்டும் என்று தினார், அதையும் இழந்து விட்டா, ಲೋಕಕ್ಕೆ ದೇವರನ್ನಾಗಿ ಇಡಬೇಕೆಂದಳು, ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಳು. படும்பாவியை அவனை மெதிச்சு போட்டு விட்டான் சாத்தானை. ಸೈತಾನ ಅವಳನ್ನು ತುಳಿದು ಹಾಕಿಬಿಟ್ಟನು. அதே சாத்தான் இப்பொழுதும் இருக்கிறார். ಅದೇ ಸೈತಾನನು ಈಗಲೂ ಸಹ ಇದ್ದಾನೆ. இடைவிடாத எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் நடக்கிறது. ನಿರಂತರ ಅಯ್ಯನವರೆಗೂ ಅವನಿಗೂ ವಾಗ್ವಾದ பல அவதாரங்களோடு வர ஆரம்பிக்கிறார். ಅನೇಕ ಅವತಾರಗಳಿಂದ ಬಂದಿದ್ದಾನೆ. ஒரே ஒரு வார்த்தை, ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ, இயேசுவை தொட்டு பார்க்கிற கர்த்தர் கூட இருக்கிறாரா? ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರಾ ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. கூட இருக்கிறார். ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. உன்னால முடிஞ்ச போ, ನಿನ್ನಾಲೆ ಆದರೆ ಹೋಗು ನೋಡು, முடிஞ்ச செய் பார்க்கலாம், உனக்கு எனக்கு சவால். ನಿನಗಾದನ್ನು ಮಾಡಲು ನಿನಗೆ ನನಗೆ ಸವಾಲ್ ಇರಲಿ. ಯಾಕೆ? அவர் தொட்டு பார்த்தா கூட இருக்கிறார். ಅವರು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದರೆ ಜೊತೆಯಲ್ಲಿ அவர் இல்லைன்னு சவால் இட முடியாது. ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸವಾಲ್ ಹಾಕಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. பார்க்கணும் கூட இருக்கிறாரா? ಅವರು ಮುಟ್ಟಿ ನೋಡಬೇಕು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? சவால் இடு. ಸವಾಲನ್ನು ಹಾಕು. அவர் இல்லையா? ಅವ್ರು ಇಲ್ಲವಾ? ஓடிப்போ, ಓಡಿ ಹೋಗು, உபவாசம் எடு, ಉಪವಾಸ ತೆಗೆ, கண்ணீர் விடு. ಕಣ್ಣೀರು ஏன் உன்னை விட்டு தூரமானா? ಯಾಕೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು மனம் ದೂರ திரும்பு. ಹೋದೆ? ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು, அவர் கூட வைத்துக்கோ, ಅವರನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ, சர்வமும் உனக்கு இருக்கும். ಸಕಲವೂ ಇರುತ್ತದೆ. அகில தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು பரிசுத்தமான வழியாது, ಪರಿಶುದ್ಧವಾದ ಮಾರ್ಗವನ್ನು மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நீதிமொழி 10:7 வார்த்தை பாருங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 10:7 ಓದಿ ನೋಡಿ. தேவப்பிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳು நீதிமொழி 22:5 வார்த்தை பாருங்க. 22:5 ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಓದಿ ನೋಡಿ. 14:12 நீதிமொழி வார்த்தை பாருங்க. 16-12 என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். கத்த ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು ನೋಡಿ. 14:12 ನೀತಿಮುಡಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14:12 ಓದಮ್ಮ ಬೇಗ ಬೇಗ. ಮನುಷ್ಯ ದೃಷ್ಟಿಗೆ ಹಾ. ಸರಳವಾಗಿ ತೋರುವ ಒಂದು ದಾರಿಯುಂಟು, ಅದು ಕಟ್ಟ ಕಡೆಗೆ ಮರಣ ಮಾರ್ಗವೇ. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா இந்த வழி. ಈ ಮಾರ್ಗ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆಯಪ್ಪ. எவரோ நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. ಯಾವಷ್ಟು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பாப்பா இந்த வழியில போய்தான் நான் முன்னேற்ற ஆட்சி மாடி மேல மாடி கட்ட ஊடு மேல ஊடு கட்டிட்டப்போ, ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾಡಿ ಮೇಲೆ ಮಾಡಿ ಕಟ್ಟಿ ಮನೆ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೇನಪ್ಪ. அப்ப பெரிய வாசல் திறந்து கொடுக்கறான். ಅದು ದೊಡ್ಡ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா முடிவு ಆದರೆ ಕೊನೆಗೆ அழிவுத்தான். ನಾಶನವೇ. போக போக பெரிய வாசல்ல நிக்கிறான் சாத்தான். ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ದೊಡ್ಡ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಸೈತಾನ ನಿಲ್ಲುತ್ತಾನಂತೆ. கூப்பிடுகிறான், இப்பொழுதும் நின்று கொண்டு கூப்பிடுகிறான். ಈಗಲೂ ನಿಂತುಕೊಂಡು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. வா பாவத்தை செய், ಬಾ ಪಾಪವನ್ನು ಮಾಡು, தேவபிள்ளையே எல்லாம் நான் கொடுக்கிறேன், ನಿನಗೆಲ್ಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. Thank you Lord. இந்த இடத்துல சில பேரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. சில விதவைகளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ಕೆಲವು ವಿಧಗಳನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. சில சகோதரிகளை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ಕೆಲವು ಸಹೋದರಿಗಳನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. சில வாலிபர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ಕೆಲವು ಯೌವನಸ್ಥರನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. சவால் இடுவாயா? ಸವಾಲ್ ಇಡುತ್ತೀಯ? சவால் இடுவாயா? ಸವಾಲ್ ಇಡುತ್ತೀಯ? ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಸವಾಲ್ ಇಡುವಾயா? ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸವಾಲ್ ಇಡುತ್ತೀಯ? தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் ரத்தத்தை கையில வைத்துக்கோ, ಅವರ ರಕ್ತವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ, நாமத்தை தரித்து ನಾಮವನ್ನು ಧರಿಸಿ நில்லு. சவாலுக்கு சவாலாயிரு. ಸವಾಲಿಗೆ ಸವಾಲಾಗಿದೆ. சொல்லுது, ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவனை எதிர்த்து நில், ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲು, அப்பொழுது உன்னை விட்டு ஓடிடுவான். ಆಗ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ நடக்க ಹೋಗುತ್ತಾನೆ. மாட்டா. ಅವನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எப்ப எதிர்க்க முடியும்? ಯಾವಾಗ ಎದುರಿಸಲು ಸಾಧ್ಯ? நீ தனியாடி எதிர்ச்சானாக்க உன்னை தூக்கி பாதாளத்துல போட்டுடுவான். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಎದುರಿಸಿದರೆ ಪಾತಾಳದಲ್ಲಿ அவரை ತುಳಿದು கூட வைத்து நீ எதிர்க்க வேண்டும். ಅವರನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಎದುರಿಸಬೇಕು. அப்பொழுது அவன் நாசமாகி விடுவான். ಆಗಲೇ ಅವನು ನಾಶವಾಗುತ್ತಾನೆ. நான் தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 22:5 நீதிமொழி வார்த்தை பாருங்க. 22:5 ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಓದಿ. 10:17 நீதிமொழி வார்த்தை பாருங்க. 10:17 ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಓದಿ. இல்ல அப்படியே சொல்லு. ವಕ್ರ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳು ಉರುಳುಗಳು ತುಂಬಿವೆ. சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறுற மனுஷனோட வழி என்ன, அந்த வழியில போறானா? ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾರ್ಪಡುವ ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರಂತೆ. ஏன் பவுல காலையில வந்துட்ட? ಯಾಕಪ್ಪ ಇಷ್ಟು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿರಿ? தாங்க முடியாத போராட்டங்க, சோதனைங்க, ತಾಳಲಾರದ ಹೋರಾಟಗಳು, ಶೋಧನೆಗಳು. சரி போப்பா, நான் ஜெபிக்கிறேன். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಹೋಗಪ್ಪ. அதை ஜெபிச்ச உடனே, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಮೇಲೆ, அந்த காரியம் ஆன உடனே, ಆ ಕಾರ್ಯ ಆದ ಮೇಲೆ பள்ளியை குருடி கதவை துரடி வாழ்க்கையே பின்வாங்கி போகிறார்கள். ಹಳೆಯ ಬಾಳಿಗೆ ಮತ್ತೆ சமயவாதிகளா இருக்காத நீ, தேவனுடைய உக்கிர கோபம் வரும். ಸಮಯವಾದಿಗಳಿದ್ದರೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತೆ. சமயவாதியா நீ இருந்தியானா உன் வாழ்க்கை வழி முழுவதும் முள்ளு தான் இருக்கும். ಸಮಯವಾದಿಗಳಾಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಬಾಳಿಯಲ್ಲಿ ಮುಳ್ಳುಗಳೇ ಬೆಳೆಯುತ್ತದೆ. சமயத்துக்கு ஊழியக்கார வேணும், சமயத்துக்கு ஊழியக்காரி வேணும், சபைக்கு சபை வேணும், சமயத்துக்கு இயேசு வேணும். ಸಮಯಕ್ಕೆ ಸೇವಕರು, ಸೇವಕರಮ್ಮ, ಯೇಸು, ದೇವರು, ಸಭೆ ಬೇಕು. அது கிடைச்சிச்சுன்னா ಅದು ಸಿಕ್ಕಿದರೆ அவ்வளோத்தான். ಅಷ್ಟೇ.
அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குமா? ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಏನಾಗಿರುತ್ತದೆ? முள்ளு வளருமா? ಮುಳ್ಳುಗಳು ಬೆಳೆಯುತ್ತವೆ. ஒரு குடும்பத்துல முள்ளு வளருமா? சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறாதே. ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ எவ்வளவு இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் மாறாத பிள்ளையா நீ இருக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் சொல்கிறார். ಯಾಗೆ ಇದ್ದರೂ ಎಷ್ಟಿದ್ದರೂ ಮಾರ್ಪಡದ ಮಗನಾಗಿರಬೇಕೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நீ தயாரா இருக்கிறாயா? ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇದ್ದೀಯಾ? கர்த்தர் இங்க இருக்கிறார். ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. தயாரா இருக்கிறாயா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? உன்னை தொட இங்க இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. உன்னை வெச்சி ஒரு கல் என்று உன்னை எடுத்துக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಕಲ್ಲೆಂದು நீ ಎತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஜீவனோட கல்லா? ನಿನ್ನ ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲ. உன்னை எடுத்து சாத்தான் அடிக்க போகிறாரா? ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಸೈತಾನನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. அவர் கையில இருக்கிற கல்லா இருக்கிறாயா இல்ல மண்ணா இருக்கிறாயா? அத பார் மண்ணு வெடிய வந்து கொட்டி நிற்கிறான் சாத்தான். ಸೈತಾನ ಮಣ್ಣನ್ನು ತಂದು ಎಲ್ಲ ತುಂಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நீ கல்லா இருக்க வேண்டும். ನೀನು ಕಲ್ಲಾಗಿರಬೇಕು. தாவீது கையில கல் இருந்துச்சு, கோலியாத்தை அடிச்சா. ದಾವಿದ ಕೈಯಲ್ಲಿ ಕಲ್ಲಿತ್ತು, ಗೋಲಿಯಾತನನ್ನು இன்னைக்கு ಹೊಡೆದನು. மச்சான் வேலையிலே என் அன்பு சகோதரியே, உன் கையில என்னவா இருக்கிறது? ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯೇ? கல் இருக்க வேண்டும். ಕಲ್ಲಿರಬೇಕು. நீ கல்லா இருந்தா ನೀನು ಕಲ್ಲಾಗಿದ್ದರೆ இயேசு கையில வச்சு ಯೇಸುವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು உன்னை எதிர்த்து நிற்கிற எல்லா ஆவிகள் நிர்மலமாக்க அவர் நிற்குவார். ನಿನ್ನ ಎದುರಿಸುವ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நீ கல்லா இருக்கிறாயா? ನೀನು ಕಲ್ಲಾಗಿ ಇದ್ದೀಯಾ? இத பார் முன்ன நிக்கிறான், மண்ணா இருக்க மண்ணுகளை கொட்டிக்கிறான். நீ மண்ணா இருப்பாயா? ಮಣ್ಣನ್ನು ತುಂಬಿಸಿದ ಆ ರೀತಿ ಮಣ್ಣಾಗಿದ್ದೀಯಾ? காலையில தோன்றது, மத்தியானத்துக்குள்ள உன்னோட பக்தி எங்கே? ಬೆಳಿಗ್ಗೆ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ, உன்னோட ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ பக்தி ಭಕ್ತಿ. பனி போல மாறி விடுகிறதா? ನಿನ್ನ ಭಕ್ತಿ ಇಬ್ಬನಿ காலை ರೀತಿಯಲ್ಲಿ போய் ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. மேல மறைஞ்சு போகிற பனியா இருக்கிறாயா? ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದು ಮಧ್ಯಾಹ್ನ ಆರಿ ಹೋಗುವ ಮಂಜಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? ஜீவனோட தேவனா இருக்கிற, ನಾನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, சர்வவல்லமுள்ள தேவனா இருக்கிற. ಸರ್ವಶಕ್ತನಾದ நீ ದೇವ. என்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? ನೀನು ನನ್ನ ಮಗನು ಯಾಗಿರಬೇಕು? சர்வவல்லமுள்ள பிள்ளையா இருக்க வேண்டும். ಸರ್ವಶಕ್ತನಾದ ಮಗನಾಗಿರಬೇಕು. ரத்தம் உன் மேல ஊத்தவில்லை. ನನ್ನ ರಕ್ತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ அப்பா ಸುರಿಸಲಿಲ್ಲ. பிதாவே என்று புத்திர சோகர் ஆவி உனக்கு கொடுக்கவில்லையா? ಅಪ್ಪ ತಂದೆಯಿಂದ ಕರೆಯುವ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರದ ಆತ್ಮ ಕೊಡಲಿಲ್ಲ. சத்திய வசனத்தை உனக்குள்ள கிரியை செய்யவில்லையா? ಸತ್ಯ ವಚನ ನಿಮ್ಮಲ್ಲಿ அவர் ಕ್ರಿಯೆ யாரா ಮಾಡಲಿಲ್ಲ. இருக்கிறா? ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? கர்ஜிக்கிற சிங்கமாயிரு. ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹವಾಗಿ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவே கையில நீ கல்லா இருக்க வேண்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕೈಯಲ್ಲಿ ಕಲ್ಲಾಗಿರಬೇಕು. வானத்துக்கு பூமிக்கு நிக்கிற ஆவிகளா இருந்தாலும் சரி, ಆಕಾಶ ಭೂಮಿಗೆ ನಿಲ್ಲುವ ಆತ್ಮಗಳಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ஒரே ஒரு அடித்தா. ಒಂದೇ ಒಂದು ಏಟು ಅಷ್ಟೇ. சுமார் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது, ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, தனியா இருக்கும் போது, ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರುವಾಗ, வானத்துக்கு பூமிக்கும் ஒரு உருவம் நிக்கிறது என் முன்ன. ಆಕಾಶ ಭೂಮಿಗೂ ಒಂದು ರೂಪ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಅಯ್ಯ ಮುಂದೆ. அவன் பாதத்து கீழே, சின்ன பாதத்து கீழே, அது கீழே தான் நிற்கிறேன். ಅವನ ಪಾದದ ಕೆಳಗಡೆ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಇದ್ದಾನೆ. பார்வை எவ்வளவுக்குது அவ்வளவு உயரம் இருக்கிறான். ದೃಷ್ಟಿ ಎಷ್ಟಿದೆಯೋ ಅಷ್ಟು ಎತ್ತರವಾಗಿದ್ದಾನೆ. உள்ளத்துல கொஞ்சம் பயம்தான். ಒಳಗಡೆ ಸ್ವಲ್ಪ ಭಯವೇ ಇದೆ. இது வரைக்கும் இல்லாத இதேன உருவம். ಇದುವರೆಗಿಲ್ಲದೆ ಈ ತರ ಇದೇನು ರೂಪ? கண்களை மூடிக்கொண்டு ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು யாரை கூப்பிடணுமோ அவரை கூப்பிட்டேன். ಯಾರನ್ನು ಕರೆಯಬೇಕೋ ಅವರನ್ನು ಕರೆದರು. கொஞ்ச நேரத்துக்குள்ளதாக ಸ್ವಲ್ಪ ಸಮಯದೊಳಗಾಗಿ அந்த உருவம் போய் ஒரு சின்ன பொம்மையை முன்ன உண்டுச்சு. ಆ ರೂಪ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೊಮ್ಮೆಯಾಗಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತದೆ. எப்படி இது ஆச்சு என்று பார்த்தா, ಯಾಕೆ ಇದು ಆಯ್ತೆಂದು ನೋಡಿದರೆ, பின்னால பார்த்தா ಹಿಂದಗಡೆಯಿಂದ ನೋಡಿದರೆ என் பின்னால ஒரு ஒளி நிக்கிறது. ಹಿಂದಗಡೆ ಒಂದು ಬೆಳಕು ನಿಂತುಕೊಂಡಿದೆ. உன்னை எதிர்த்து நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காதபடிக்கு செய்கிற தேவனாகிய நான், ನಿನ್ನನ್ನು ನಿನಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುವ ಆಯುಧಗಳು ಜಯಿಸದಂತೆ ಯುದ್ಧ ಮಾಡುವ ನಾನು. அவர் ரத்தம் உன் மேல இருக்கிறபடியாலே ಅವರ ರಕ್ತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದರಿಂದ எல்லாத்துக்கும் சவால் இடலாம். ಎಲ್ಲದಕ್ಕೂ ஆனா ಸವಾಲ. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ಆದರೆ ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿರಬೇಕು. அவர் போல நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும். ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. இல்லாவிட்டா உனக்கு தொல்லத்தா. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿನಗೆ ತೊಂದರೆ ಬರುತ್ತದೆ. உன்னை மண்ணுக்குரியவனை மாத்தக்கூடாது. ನಿನ್ನನ್ನು ಮಣ್ಣಿನ ರೀತಿಯಲ್ಲಿ அவன் எவ்வளவுதான் மண்ணு கொண்டாந்து போட்டாலும் நீ விண்ணுக்குரிய பிள்ளையா இருக்க வேண்டும். ಅವನೆಷ್ಟು ಮಣ್ಣನ್ನು ತುಂಬಿದರೂ ಪರಲೋಕದ ಮಗನಾಗಿರಬೇಕು. பரலோகத்துக்குரிய பிள்ளையா இருக்க வேண்டுமே தவிர பூலோகத்துக்குரிய பிள்ளையா இருக்க கூடாது என்று தேவன் சொல்கிறார். ಪರಲೋಕದ ಮಗನಾಗಿರಬೇಕು ಹೊರತು ಭೂಲೋಕದ ಮಗನಾಗಿರಬಾರದೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. என் அன்பு தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தைரியமாயிரு, ಧೈರ್ಯವಾಗಿರು, பலமாயிரு, ಬಲವಾಗಿರು, சந்தோஷமாயிரு. ಸಂತೋಷವಾಗಿರು. உன் ಅನಾದಿಯ ஒருபோதும் விட ನಿನ್ನ மாட்டான். ಅನಾಥನಾಗಿ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. சோதனையில ஒருபோதும் விட்டு தூர போக மாட்டான். ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏன்பா, ಯಾಕಪ್ಪ? இவங்களை அக்கறையில தூக்கி போடு, ಇವರನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಎತ್ತಿ ಹಾಕಿರಿ. போடுப்பா. ಹಾಕಿಯಪ್ಪ. 7 மடங்கு அக்கினி போட்டார்கள் அவனை ஏறிய வைக்க. ಅವರನ್ನು ಉರಿಸಲು 7ರಷ್ಟು ಬೆಂಕಿ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದರಂತೆ. தூக்கி போட்டார்கள், ಎತ್ತು ಹಾಕಿ ಬಿಸಾಡಿದರು. எல்லா கோடிக்கணக்கான பரிவாரங்கள கண்களை மூடினார்களா. ಕೋಟ್ಯಾಂತರ ರಾಜರ ಪರಿವಾರಗಳೆಲ್ಲ ಕಣ್ಣನ್ನು அதை ಮುಚ್ಚಿದರು. தூக்கி போட்டவர்கள் முழுவதும் செத்து விட்டார்களா. ಅವರನ್ನು ಎತ್ತಿ ಹಾಕಿದವರೇ ಸುಟ್ಟು ಭಸ್ಮವಾಗಿ ಬಿಟ್ಟರು. இவங்க வாக்கிங் போய் நிற்கிறாங்களா. ಆದರೆ ಇವರು ராஜா கண்ணை திறந்து பார்த்தா ರಾಜ ಕಣ್ಣು ತೆಗೆದು ನೋಡುತ್ತಾನೆ. வாக்கிங் பண்றாரா. ಎಲ್ಲ ನಡೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ராஜா கண்ணை விட்டு பார்த்து, ಕಣ್ಣನ್ನು ஏய் ಬಿಟ್ಟು டேய் ನೋಡಿ, வாங்கடங்க,
ಇಲ್ಲಿ ಬನ್ನಿಯಪ್ಪ. 3 பேர் தானே போட்டோம். 3 ಜನರನ್ನು ತಾನೇ ಹಾಕಿದೆವು. ಅದೇ ಇನ್ನೊருத்தರು ಕೂಡಕ್ರಾರೆ. ಇನ್ನೊಬ್ಬರು ಯಾರೋ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ ಜೊತೆಯಲ್ಲಿ. ಏ ಮಡಿಯ ಅವ್ರ ತಾಣ ದೈವ. ಏ ಮೂರ್ಖನೆ, ಅವರೇ ದೇವರು. ಅವ್ರು என்ன சொன்னார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? மடிய ராஜா, நான் உன்னை ஒருபோதும் திக்கற்ற நான் விட மாட்டேன். ಮೂರ್ಖ ರಾಜ உன்னை ஒருபோதும் சத்ரு கையில கொடுக்க மாட்டேன். ನಿನ್ನ ಶತ್ರುವಿನ ಕೈಯಲ್ಲಿ நான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆ ಮೂವರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದಗದಗನೆ ಉರಿಯುವ ಆವಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟರು. ಆಗ ರಾಜನಾದ ನೇಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಬೆಚ್ಚಿ ಬಿದ್ದು ತಟ್ಟನೆದ್ದು ತನ್ನ ಮಂತ್ರಿಗಳನ್ನು ಕಟ್ಟಿದ ಮೂವರನ್ನು ನಾವು ಬೆಂಕಿಯೊಳಗೆ ಹಾಕಿಸಲಿಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು ಅವರು ರಾಜನಿಗೆ, ಅರಸೆ, ಹೌದು, ಸತ್ಯ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಅದಕ್ಕೆ ಅವನು, ಇಗೋ, ಕಟ್ಟಿಲ್ಲದ 4 ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಯಾವ ಹಾನಿಯೂ ಇಲ್ಲ. 4ನೆಯವನ ರೂಪವು ದೇವಕುಮಾರನ ರೂಪದಂತಿದೆ ಎಂದು ಹೇಳಿ அக்கினியில போட்டாரா பாருங்க. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದಾರಂತೆ ನೋಡಿ. இவங்களுக்கு உழுவுறதுக்கு முன்ன அவர் போய் நின்னாராம். ಇವರು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮೊದಲು வாழ்க்கையிலே சோதனை வரதுக்கு முன்னதாக அவர் வந்து நிக்கிறார். ಮುಂದೆ ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಶೋಧನೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮೊದಲು ಅವರು சாத்தானுக்கு தோல்விகள். ಆದ್ದರಿಂದಲೇ ಸೈತಾನನಿಗೆ ಸೋಲುಕಪಟ್ಟು போறா, ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ. நண்ப தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. யோவான கொதிக்கிற எண்ணெயில போட்டாரா. ಯೋವಾನನ ಕುದಿಯುವ ಎಣ್ಣೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರಂತೆ. சிரித்துக்கொண்டு நின்றான். ಅವನು ನಗುತ್ತಲೇ ನಿಂತುಕೊಂಡನು. ಯಾಕೆ? கொதிக்கிற எண்ணெயை உண்டாக்குனவர் அங்கதான் இருக்கிறாரு. ಕುದಿಯುವ ಎಣ್ಣೆಯನ್ನು ರೂಪ ಮಾಡಿದವರು ಅಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. எண்ணெய் இல்லாதபடிக்கு செய்வார், சில்லுனாகாதபடிக்கு செய்வார். அந்த கொதிக்கிற எண்ணெய் ஐஸும் ஆக்குவார். ಆ ಕುದಿಯುವ ಎಣ್ಣೆಯನ್ನು ಕುದಿಯದಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಐಸ್ ರೀತಿಯಲ್ಲಿ ತಣ್ಣಗೆ ಮಾಡಬಹುದು. அவன் கடைசி தம்பி, ಅವನು ಕೊನೆಯ ತಮ್ಮ. சிரித்துக்கொண்டு நின்றான் எண்ணெயில. நகுக்குதான் எண்ணெய். ಎಣ್ಣೆ ಕುದಿಯುತ್ತದೆ, ಆದ್ರೆ ನಗುತ್ತಲೇ பிரமிச்சு என்ன செய்தாரடா? ಹಾಗೆ ಭ್ರಮೆ ಪಟ್ಟು ಏನು ಮಾಡಿದಾರೆ? சாக மாட்டான்பா, ಇವನು ಸಾಯುವುದಿಲ್ಲಪ್ಪ. அவன் என்ன செய்தாரா ಅಂತಾರೆ. ಏನು ಮಾಡಿದ? பத்மோஸ் தீவுல சுத்தியும் தண்ணிக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாரಲ್ಲ. ಪತ್ಮೋಸ್ ಎಂಬ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ನೀರಿರುವ ಜಾಗದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. தேவனுடைய திட்டம் அவன் அங்க இருக்க வேண்டும், வெளிப்படுத்தின விசேஷம் எழுத வேண்டும். ದೇವರ ಉದ್ದೇಶ ಅವನಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಪ್ರಕಟಣೆ ಬರೆಯಬೇಕು. ಅವನು அந்த பத்மோஸ் தீவுல இருக்கும்போது தான் ಆ ಪತ್ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಯೇಸು ಪಯವನ ಸಂಧಿக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ಇತ್ತನೆ ನಾள் பார்த்த ಯೇಸು ಅಲ್ಲಪ್ಪ யோவான். ಇಷ್ಟು ದಿವಸ ನೋಡಿದ ಯೇಸು ಅಲ್ಲಪ್ಪ ಯೋವಾನ್. மரியம்மா மகன் போல பார்த்தாயே. ಮರಿಯಮ್ಮನ ಮಗನ ರೀತಿಯಲ್ಲಿ ನೆನೆಸಿ ನೋಡಿದೆಯೇ? பாரு அந்த இயேசு எப்படியா இருக்கிறார். ಈಗ ನೋಡು ಯೇಸು ಹೇಗಿದ್ದಾರೆ. சொல்றா, மத்தியானத்தன சூரியனை போல நின்றா. ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತನು. ಆತನ ಮುಖವು ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುವ ಸೂರ್ಯನಂತಿದ್ದು, ನಾನು ಆತನನ್ನು ಕಂಡಾಗ ಸತ್ತವನ ಹಾಗೆ ಆತನ ಪಾದಗಳ ಮುಂದೆ ಬಿದ್ದನು. ಆತನು ತನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ನನ್ನ ಮೇಲಿಟ್ಟು, ಹೆದರಬೇಡ, ನಾನು ಮೊದಲೆಯವನು ಕಡೆಯವನು, ಸದಾ ಜೀವಿಸುವವನು ಆಗಿದ್ದೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன சொல்லியா பாருங்க. ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. இதே போல இத்தனை நாள் பார்த்தேன் மரியம்மா மகன் நினைச்சுக்கிறான் இவன். ಇಷ್ಟು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಅವನು ಮರಿಯಮ್ಮ ಮಗನಿಂದ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. மத்தியானத்தின சூரியனை போல அவர் நின்றாராம். வந்து ಮಧ್ಯಾಹ್ನದ ಸೂರ್ಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತರು. ಕುಪ್ಪರ விழுந்துட்டான் முயற்சியாய். ಹಾಗೆ ಮಕ್ಕಡೆಯಾಗಿ ಅವರ ಪಾದಗಳು ಅಗ್ನಿಮಯವಾಗಿ ಕಾಣಪಟ್ಟದ. ಅವರ ಪಾದಗಳು ಬೆಂಕಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದಂತೆ. ನಾ ಪಾತ ಯೇಸುವಾ ಇವರು, ನಾನು ನೋಡಿದ ಯೇಸುವಾ ಇವರು, ಎಂಗ ಅಣ್ಣನಾ ಇವರು, ನಮ್ಮ ಅಣ್ಣನಾ ಇವರು. ಪಡ ಮಡಿಯ ಮುಖ್ಯನೇ ಇಲ್ಲಿ ನೋಡು. ಆತನ ಅಣ್ಣನೂ கிடையாது, தம்பியும் கிடையாதுடா. ಅವರಿಗೆ ಅಣ್ಣನು ತಮ್ಮನು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಯಾರ ರಕ್ತನಾಲ ಕಳುಪಡೋಳು அவங்க தான் ಅಣ್ಣನೂ தம்பியும். ಅವರ ರಕ್ತದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟವರೇ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಯಾರು இருக்கிறோமா? ನಾವೆಲ್ಲ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? அண்ணனும் தம்பியா இருக்கிறோமா? ಅಣ್ಣನು ತಮ್ಮನಂತಿದ್ದೇವೆ. ಪೌಲ್ சொல்கிறா, ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னோட மூத்த சகோதரರ ಮೇಲೆ போயிருக்கிறார். ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಹೋದರ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஏன் போய்க்கிறா? ಯಾಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ? 1 ಡಜನ್ ಮಕ್ಕಾಚೋಳ ವಾಂಗறதுக்கு போய்க்கிறாரே. 1 ಡಜನ್ ಮುಸ್ಕಿನ ಜೋಳ ತರಲು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಸತ್ತಪ್ಪ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ சொல்லி விட்டாரா? ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, ಚಾಂಬಲ ಕೊಂಪೊಯ್ ನನ್ನ ಬೂದಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. ನೀನ್ ಬೂದಿ ಅಲ್ಲ, ದೇವಬಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಸಾಂಬಲ ಕೊಂಪೊಯ್ ನನ್ನ ಬೂದಿಯನ್ನು ತೆಗೆದು ಗಂಗಾ ನದಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಡುಂಗೋ. ಗಂಗಾ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡಿ, ಅದು ಅರ್ಶಿನ போட்டோம், ಅದು ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿ. ದೇವಬಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಇವರೇನ சொல்கிறார்? ಅದು ಇವರೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? போய் ನಾನು ಹೋಗಿ எடுத்தாயத்த பண்ணிட்டு ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ மீண்டும் வர ಮತ್ತೆ ಬರುತ್ತೆ. ஏன் வர?
ಯಾಕೆ ಬರುತ್ತೆ? என் பிள்ளைகளுக்கு அழகான வீடு ரெடி பண்றப்போ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುಂದರವಾದ ಮನೆ ಕಟ್ಟುತ್ತೇನಪ್ಪ. ஆகிய ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரம். ಅದನ್ನ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களுக்கெல்லாம் அழகான வீடு இருக்கிறதா? ನಮಗೆಲ್ಲ ಸುಂದರವಾದ ಮನೆಗಳು ಇದೆಯಂತೆ. நீ பிரமிக்கத்தக்கதாக வீடுகள் இருக்கிறதா? ನೀನು ಭ್ರಮೆ ಪಡುವಂತ ಮನೆಗಳಿದೆ ಅಂತ. பரிசுத்தமாயிரு. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರು. இப்பொழுது நெருக்கடியான வாசல்ல பிரயாசப்பட்டு போ, கர்த்தர் கூட இருப்பார். ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು ಪ್ರಯಾಸ. நெருக்கடிக்கு பின்வாங்கி போகாதே. ಇಕ್ಕಟ್ಟೆಂದು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ. இன்னைக்கு சபையில விதவைகள் மேல கண்ணு வைத்திருக்கிற எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಸಭೆ ವಿಧವೆಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ, உன்னுடைய ಎಚ್ಚರಿಕೆ. சரீரத்தை பாவத்துக்கு உபயோகப்படுத்தாதே என்று தேவன் சொல்கிறார். ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಉಪಯೋಗ ಮಾಡಬೇಡ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நாள் உன்னுடைய சரீரம் ಒಂದು ದಿವಸ ನಿನ್ನ ಶರೀರ மரணம் அடையறதுக்கு முன்ன பயங்கரமான கோர வியாதி பிடித்து விடும் என்று மறந்து விட வேண்டாம். ಮರಣ ಬರುವುದಕ್ಕೆ ಮೊದಲು ಭಯಂಕರ. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ ಆಲಯ. தேவன் உலாவுகிற இடம் அவருடைய சரீரம். ದೇವರು ಸಂಚರಿಸುವ ಸ್ಥಳ ನಿನ್ನ ಶರೀರ. வேசியின் சரீரமா மாத்தி விடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ಅದು ವೇಶ್ಯೆಯ ಶರೀರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಡ ಎಂದು ಕರ್ತವ್ಯ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? அவரோடு கூட சதாகாலம் வாழ்க்கையை உனக்குள்ள வைத்திருக்கிறார். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾಕಾಲ ಬಾಳುವ மதிக்க முடியாத பொக்கிஷவனியா இருக்கிறார். ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದ ಬೊಕ್ಕಿಸದ ಭಾಗ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன செய்கிறார்? ಅದರಿಂದ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பெரிய வாசல்ல வான்றாரு. ದೊಡ್ಡದಾದ ಬಾಗಿನಲ್ಲಿ ಬಾ. ಎಲ್ಲ ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ போட்டுக்கோ, ಲಿಪ್ಸ್ಟಿಕ್ ಹಾಕಿಕೋ, இவ்வளவு பெரிய கர்ச்சிப்ல ஜாக்கெட் தைச்சுக்கோ, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಖರ್ಚು ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ರೌಕೆಯನ್ನು ಹೊಲಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, இடுப்புக்கு கீழே பொடவை கட்டிக்கோ, ಗಂಟು ಕಂಕ್ಳಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಟ್ಟೆ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಿರಿ, வெள்ளுங்களுக்கெல்லாம் கலர் போட்டுக்கோ, ಬೆಳ್ಳಿಗಳೆಲ್ಲ ಬಣ್ಣ ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ, வெள்ளுங்கெல்லாம் ஊசி மாதிரி விட்டுக்கோ, ಸೋಜೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಚೂಪಾಗಿ ಉಗುರುಗಳನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. பொல்லாதாவி கிரியை செய்கிறதா? ದುರಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿದೆ. அத்த மண்ணு போட்டுக்கிறான். உன்னை உலகத்துக்குரியவள மாத்த, ನಿಮ್ಮನ್ನು ಲೋಕದವರನ್ನಾಗಿ உலகத்துக்குரியவன மாத்த பிரயாசப்படுங்க. ನಿಮ್ಮ ಲೋಕದವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವ ಪ್ರಯಾಸ. மனமாட்டியான திருச்சபைಯನ್ನು ಮರೆತು ಬಿಡ ಬೇಡ. ನೀನು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡಬೇಡ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೋ. ஒரு நாள் உன்னுடைய சரீரம் மகிமையில இருக்கும். ಒಂದು ದಿವಸ ನಿನ್ನ ಶರೀರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. நீ பின்வாங்கி போனியனா, ನೀನು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟರೆ ಶರೀರத்தோட ಅಕ್ಕಿನಿಲೆ வெந்து கொண்டிருப்பாய். ನಿನ್ನ கூச்சலிடுவாய். ನಿನ್ನ ಶರೀರದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬೆಂದು ಕೂರ್ಚಾಡುತ್ತೀಯ. ஐயா நான் என்ன செய்ய வேண்டும்? ಅಯ್ಯ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? உன்னை நெருங்கி நிக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ನಿನ್ನ ಹತ್ತಿಕ್ಕುವ ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿ பொறுமையோட ஓடி முடி என்று சொல்கிறார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡಿ ಮುಗಿಸಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னை கொண்டு என்ன திட்டம் வைத்தார் அந்த முடி? ನಿನ್ನಿಗೆ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಉದ್ದೇಶವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸು. ಹಸಿಯೋ ಪಟ್ಟಣಿಯೋ ಉಪದ್ರವೋ ನಿಂದನೆಯೋ ಅವಮಾನವೋ ಮುಡಿ. ಹಸಿವೋ ದುಃಖವೋ ಸಂಕಟವೋ ಕೊಟ್ಟದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಮುಗಿಸುವ ಮಗುವಾಗಿರು. இதோ முடித்தேன் என்று சொன்னீர். இதோ ಮುಗಿಸಿದೆನೆಂದು ಸಿಲುವೆಲೆ ಕಡೆಸಿಲೆ ನಾನು ಮುಡಿತೇன். ಕೊನೆಯಲ್ಲಿ ಸಿಲುವೆಲೆ என்ன முடித்தாய் ஆண்டவரே? ಏನು ಮುಗಿಸಿದಿರಿ ಅಪ್ಪ? ಮನುಷ್ಯನಿಗೆ ಪುಳಿಯು ಮೀಪ ಮುಡಿತು ಕೊಡ್ತು ಬಿಟ್ಟೆ. ಮನುಷ್ಯನಿಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬಾಧನವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದೆ. பரலோகத்தின் வாசலை திறந்து விட்டே. ಪರಲೋಕದ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟೆ. பாதாளத்தின் வாசலை மூடி விட்டே. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲನ್ನು ಮುಡಿತೇன். இதோ ಮುಗಿಸಿ ಬಿಟ್ಟೆ. தன் ஆவியை கர்த்தர் பிதாவு கையில ಒಪ್ಪು கொடுத்தார். ನನ್ನ ಆತ್ಮನು ತಂದೆ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ நீதிமானுடைய சாவு இருக்க வேண்டும். ಈ ರೀತಿ ನೀತಿವಂತರ ಸಾವಿರಬೇಕು. உன்னுடைய சாவு எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಸಾವು ಹೇಗಿರುತ್ತದೆ? பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஏதோ ஒரு சபை நினைத்து விடாதே. ಏನೋ ಒಂದು ಸಭೆ, ஏதோ ஒரு ஊழியக்காரன் நினைத்து விடாதே. ಏನೋ ಒಂದು ಸೇವಕನನ್ನು ನೆನೆಸಿ. ನಾವು ಅವರ ಪ್ರತಿನಿಧಿಗಳು. ನಾವು ಅವರ ಯೇಸು ಇಲ್ಲೇ, ಯೇಸು ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು வந்திருக்கோம். ಯೇಸುವಿನ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾರು ಇರ್ತಾರೆ? ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ನಾವು ಪ್ರತಿನಿಧಿಗಳು. ನಾವು ಪ್ರತಿನಿಧಿಗಳು. அவர் இல்லை, அவர் ஆகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ಅವರಿಲ್ಲ, ಅವರ ಬದಲಾಗಿ ಇಲ್ಲಿದ್ದೇವೆ. ಎಚ್ಚರಿಕೆயா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஊழியக்காரನ ಇಷ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿರಲಿಲ್ಲ. ಸೇವಕರನ್ನು ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ஊழியக்கார கூப்பிடு, ஏன்னா உன் வேலைக்காரன் நானே. ಸೇವಕರನ್ನು ಕರೆಯಂದರೇನು? ಸೇವಕರು ಕೆಲಸಗಾರರು. ಎಚ್ಚರಿಕೆ. ಕೋಪ ಹಾಕಿನವರು. ದೇವರ ಕೋಪದ ಬೆಂಕಿ ಬರುತ್ತದೆ. ಎಚ್ಚರಿಕೆಯ ಘನಪಡ್ತೇ வேண்டும். ಅವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು. ಘನಪಡ್ತವರು ಏನ ಘನಪಡ್ತವ? ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸೋರು ನಾನು நேசிக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸೋರು ನಾನು ಎಚ್ಚರಿಕೆ ಇರುಕೊಳ್ಳ வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ಇದೆಲ್ಲ ಕಾರಣ என்ன? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ வாங்கி போகிற ஒரு காரியம். ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವಂತಹ ಸೂಚನೆ. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಕರೆತರುವಾಗ 2 காரியத்தை கர்த்தர் செய்தார். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದರು. ಒಂದು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ, ಒಂದು ಮೇಘ ಸ್ತಂಭ. ಒಂದು ಬೆಂಕಿಯ ಸ್ತಂಭ, ಒಂದು ಮೇಘ ಸ್ತಂಭ. அந்த ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ, ಆ ಬೆಂಕಿಯ ಸ್ತಂಭ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ, ಮೇಘ ಸ್ತಂಭ, ಆ ಮೇಘ ಸ್ತಂಭವು ಹಗಲಿನಲ್ಲಿ. ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ வெயில், அதாவது வெளிச்சத்தை காட்டும். ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ಎರಡನೇದಾಗಿ எந்த துஷ்ட மிருகங்களை தொடக்கூடாதபடிக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் வரும். ಯಾವ ದುಷ್ಟ ಮೃಗಗಳು ಮುಟ್ಟದಂತೆ ಬೆಂಕಿಯ ಸ್ತಂಭ ಬರುತ್ತದೆ. மேக ஸ்தம்பம் பகல்ல வழி காட்ட வேண்டும். காடுல போயிட்டா தப்பிச்சு எத்தனை பேர் செத்து போறாங்க, வழி காட்ட முடியும். எங்க தான் பாருந்தோம், எங்க தான் எத்தனை பேர் தொரிங்க போயிட்டு
சிக்கிக்கின்னு செத்து போயிட்டானுங்க. ಎಷ್ಟೋ ದೊರೆಗಳು ಹೋಗಿ ದಾರಿ ಕಾಣದೆ ಸತ್ತೇ ಹೋಗಿಬಿಟ್ಟಾರೆ. பயங்கரமான காடு. ಭಯಂಕರವಾದ ಅರಣ್ಯ. அங்க போயிட்டாங்க. எந்த பக்கம் வர்றது ஏது வர்றதுன்னு தெரியல. அழிஞ்சு 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 தண்ணி இல்லாத சாப்பாடு இல்லாத செத்து போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ದಾರಿ ಕಾಣದೆ ನೀರು ಊಟವಿಲ್ಲದೆ இப்படி ಸತ್ತು ஆகாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தை அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்தார். ಹೀಗೆ ಆಗದಂತೆ ಅಗ್ನಿಸ್ತಂಭ ಮೇಘಸ್ತಂಭವನ್ನು ಕಳಿಸಿದರು. ஆனா இங்க ரெண்டும் இல்லாதாச்சு. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಎರಡು ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ரெண்டு இல்லாத தொட்டு என்ன ஆச்சா வார்த்தை பாருங்க. ಎರಡು ಇಲ್ಲದಂತೆ ಏನಾಯ್ತು? ಅವರ ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೋ ஆ, ಮರಳುಗಾಡಿನಲ್ಲಿಯೋ ಹಾ. ದಾರಿ ತಪ್ಪಿ ಅಲೆಯುವವನಾಗಿ பாத்தியா? ಜನವಿರುವ ಊರನ್ನು ಕಾಣದೆ ಹಸಿವೆ ನೀರಾಡಿಕೆಗಳಿಂದ யார் அந்த அக்கினி ஸ்தம்பம்? ಯಾರು ಆ ಅವರು ಅಗ್ನಿಸ್ತಂಭ? கர்த்தர் தான். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் இல்லாத இங்க வாழ்க்கை நடத்த பாக்குறாங்க. ಅವರು ಇಲ್ಲದೆ ಬಹಳ ನಡೆಸಲು ನೋಡುತ್ತಾರೆ. அழிஞ்சு போனாராம். ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟರು. உள்ள குட்டி எல்லாம் காடுல செத்தாராம். ಮಕ್ಕಳು ಮರಿಯೆಲ್ಲ ಕಾಡಿನಲ್ಲಿ ಸತ್ತರಂತೆ. மேக ஸ்தம்பம் இல்ல அக்னி ஸ்தம்பம் இல்ல. எங்க மிருகங்க சத்தம் விடுறா. ಮೇಘ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಿಲ್ಲ. ಅದ್ರ எவ்வளவு ஜனம்? 1 2 60 லட்சம் ஜனம். 60 ಲಕ್ಷ ಜನಗಳಿದ್ದಾರೆ. என்ன கதி ஆவறது? ಏನು ಗತಿ ಆಗುವುದು? எந்த பக்கம் பார்த்தாலும் காடு. நம்ம எப்படித்தான் போறதுப்பா? ಯಾವ ಕಡೆ ನೋಡಿದರೂ ಅರಣ್ಯ ಯಾಕೆ எந்த ಹೋಗುವುದು? பக்கம் போனாலும் காடு. ಯಾವ ಕಡೆ ನೋಡಿದರೂ ಅರಣ್ಯ. எந்த பக்கம் ஆகாரமும் இல்லப்பா. ಯಾವ ಕಡೆ ಆಹಾರವೂ ಇಲ್ಲ. மேக ஸ்தம்பம் எங்கப்பா போச்சு? ಮೇಘ ಸ್ತಂಭ ಎಲ್ಲಿ அக்னி ಹೋಯ್ತು? ஸ்தம்பம் எங்கப்பா போச்சு? ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತಪ್ಪ? துர்மார்க்க வழியில போனியானா மேக ஸ்தம்பமும் இல்ல அக்னி ஸ்தம்பமும் இல்ல. அலியும் வாழ்க்கை வந்து விடும். ದುರ್ಮಾರ್ಗ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದರೆ ಮೇಘ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಇಲ್ಲದೆ ಅಲಿಯ ಅಲ್ಲಿಯ ಮಾರ್ಗ ಬರುತ್ತದೆ. கர்த்தர் பார்த்தா ದೇವರು ನೋಡಿದರು, மனதுருகினார். ಕನಿಕರ ಪಟ್ಟರು. அட பாவிகள, ಅಯ್ಯೋ ಪಾಪಿ ಮಕ್ಕಳು, என்னை மறந்து நீ நடக்க வாழ்க்க முடியுமா? ನನ್ನನ್ನು ಮರೆತು ನೀವು ನಡೆಯಲು ಆಗುತ್ತದಾ? இந்த உலகமாகப்பட்ட காடு அல்லவா? ಇದು ಲೋಕದವಾದದ್ದು ಕಾಡಲ್ಲವಾ? இந்த காடுல நீ உலகத்துல வாழணும்னா ಈ ಕಾಡೆಂಬ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕೆಂದರೆ நான் உனக்கு அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமா இருக்க வேண்டும். ನಾನು ನಿನಗೆ ಬೆಂಕಿ ಸ್ತಂಭ ಮೇಘ ಸ್ತಂಭವಾಗಿರಬೇಕು. அப்பொழுது அஞ்சில என்ன செய்து விட்டார்? 5ರಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳಿದರಲ್ಲಿ? ಅವರು ತಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆ ಇಡಲು ಆತನು ಅವರನ್ನು ಕಷ್ಟದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. ಜನರಿರುವ ಊರನ್ನು ಸೇರುವಂತೆ ಅವರನ್ನು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿದನು. என்ன பண்றார் அவன? ಸರಿ ಇಲ್ಲದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? இந்த உலகம் காடு. ಅಯ್ಯ, ಈ ಲೋಕ ಕಾಡಾಗಿದೆ. பல துஷ்ட மிருகங்கள். ಅನೇಕ ದುಷ್ಟ யார் ಮೃಗ. துஷ்ட மிருகம்? ಯಾರು ಆ ದುಷ್ಟ ಮೃಗ? 10 ரூபாய் அவனை கொலை பண்றான். இப்போ 10 ರೂಪಾಯಿ ಇದ್ದರೆ ಕೊಲೆ அவனை ಮಾಡುತ್ತಾರೆ. கொலை பண்றான். ಅಪ್ಪನನ್ನು ಕೊಲೆ கொலை ಮಾಡುತ್ತಾರೆ, பண்றான். ಅಮ್ಮನನ್ನು ಕೊಲೆ தம்பியை ಮಾಡುತ್ತಾರೆ, கொலை பண்றான். ತಮ್ಮನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்பேற்பட்ட காலம் இது. ಆ ರೀತಿಯ ಕಾಲವಾಗಿದೆ. மனஸ்தாபம், மனசாட்சி செத்து போச்சு. ಮನಸ್ತಾಪ, செத்து போச்சு. ಯಾಕೆ ಸತ್ತು ಹೋಯ್ತು? இது கலியுகம். ಇದು ಕಲಿಯುಗ. கலியுகத்தை இன்னும் வரப்போகிறது. கலியுகம் முடிவில்லை. ಕಲಿಯುಗ ಕೊನೆ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ಬರುತ್ತದೆ. உங்களை கலியுகம் முடியாக ஆகோ. ಕಲಿಯುಗ ಮುಗಿಯುತ್ತಾ ಮುಗಿಯುತ್ತಾ இந்த பூமண்டலமே தலைகீழா ஆக போகிறது. ಈ ಭೂಲೋಕವೇ ತಲೆ ಕೆಳಗಾಗುತ್ತದಂತೆ. அதுக்குள்ளதாக கர்த்தர் சபையை மேல் எடுத்துடு என்று சொல்கிறார். ಅದರೊಳಗಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಮೇಲೆತ್ತುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகல தேவப்பிள்ளைகளே, ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சிறுத்தை, பலவிதமான அணுக்குண்டா, பாம்பங்கள், ಅದು பல சர்ப்பங்கள் எப்படி இருக்கிற காடல அந்த மாதிரி மனுஷன் ಸ್ವಭಾವங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? ಘಟ ಸರ್ಪಗಳು, ಮಲ್ಲ ಸರ್ಪಗಳಿದ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗಿರುತ್ತಾರಂತೆ. ஏன்பா இந்த வழி எங்கப்பா போகுது? ಅಪ್ಪ, ಇದು ಮಾರ್ಗ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? தெரியாதா வழி? இவ்வளவு பெரிய மனுஷன் ஆக்கிற போயா இப்படி கேக்குறான். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದೆಯಾ? ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೋಗಯ್ಯ ಮುಂದೆ. அந்த யுகத்துல அப்படி இல்ல. ಆ ಯುಗದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஏன்பா எங்கிருந்து வந்த? ಏನಪ್ಪ, ಎಲ್ಲಿಂದ ಬಂದೆ? எந்த ஆளி வழி கொடு? ಯಾವ ಮಾರ್ಗದ ಹೇಳಿರಿ, நானே கூட வந்து இட்டுன்னு வரேன். ನಾನೇ ಜೊತೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. தண்ணி குடி, ಅಥವಾ ನೀರು ಕುಡಿಯಿರಿ, தைரியமாயிரு, ಧೈರ್ಯವಾಗಿರು. அந்த வழி சேர்த்துவான். ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அது ಸೇರಿಸುತ್ತಿದ್ದರು. திரேத்தா யுகத்துல. ಅದು ತ್ರೇತ கலியுகத்துல போய் ಈ ಕಲಿಯುಗದಲ್ಲಿ. இந்த ரோடு எங்க போகுது? ಅಯ್ಯ, ಈ ರೋಡ್ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ? ரோடு சுடுகாட்டுக்கு போகுது. ಈ ರೋಡ್ ಮಶಾನಕ್ಕೆ நீ ಹೋಗುತ್ತದೆ. போய் சீக்கிரம் விழுந்துடுறான். ನೀನು ಹೋಗಿ ಬೇಗ ಹೋಗು ಮಶಾನಕ್ಕೆ. கலியுகத்தை நீ ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಯಾವ್ದು ಎದುರು ನೋಡಲಾಗ. இன்னும் கொஞ்ச நாள் இன்னைக்கு சீக்கிரம் போயிடுங்க, கேட்டுன்னு போயிடுங்க. ನೀವು ಬೇಗ ಬೇಗ ಕೇಳಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡಿರಿ. இல்லாட்டி உங்க குடும்பத்தை ஒரு ஆட்ட போறான். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಡಿಸುತ್ತಾನೆ. இப்பொழுது அந்த சபை 30 வருஷத்துக்கு முன்ன நடந்த அந்த சபை இப்பொழுது சபை இல்லை. அது 30 ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲ ಸಭೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಸಭೆ ಇಲ್ಲ. பக்தி செய்வார்கள். ನಡಿಗೆ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனா இந்த காலத்துல சபையை என் மனைவி சொன்னா இந்த சந்ததியை சரிப்படுத்த ரொம்ப கஷ்டப்படும். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ಈ ಸಂತತಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಲು ಕಷ್ಟವಾಗಿದೆ. அந்த சந்ததியோடு போச்சு. ಆ ಸಂತತಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಯ್ತು. இனி வரக்கூடிய சந்ததியில ஒரு விசேஷமான அக்கினிமயமான ஊழியக்காரனை தான் சரிப்படுத்த முடியுமா தவிர மீது யாராலும் சரிப்படுத்த முடியாது. ಬೆಂಕಿಯ ಸ್ವರೂಪವಾದ ಸೇವಕರಿಂದಲೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಸರಿಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஊழியக்காரனே கொம்ப ஏலம் போட்டு அராஜில வித்துடுவான். ಸೇವಕರನ್ನು ಹೋಗಿ ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ಅವನನ್ನು ಹರಾಜಿನಲ್ಲಿ ಮಾರಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நல்லா பேண்டேஜ் கிண்டேஜ் எல்லாம் சங்கிலி எல்லாம் போட்டு பலமா உட்கார்ந்தா தான் வரக்கூடிய காலம்.
ಬರುವ ಕಾಲಲ್ಲಿ ಸೇವಕನು ಚೈನಿಂದ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಸರಿಯಾಗಿ இல்லாட்டி அழகா ಕುಂತ್ಕೊಂಡ. தூக்கின்னு போயிட்டு ஏலத்துக்கு மடவாள சந்திக்கு போட்டுறோம். ಅದು ಸರಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ அந்த காலம் வரப்போகிறதா, இப்ப வந்துட்டு இருக்குது காலம். ಆ ಕಾಲ ಆಗಲಿ ಈಗಲೇ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அப்பொழுது இருந்த சபைக்கும் இப்பொழுது இருந்த சபைக்கும் ரொம்ப வித்தியாசங்கிறது நான் இருக்கிற தொட்டு ஓடுது, என்னை மன்னிச்சிடுக்கோ. ಆಗಿರೋ ಸಭೆಗೂ ಈಗಿರೋ ಸಭೆಗೂ ಅಯ್ಯ ಇರುವುದರಿಂದ ಓಡುತ್ತಾ ಇದೆ. இல்லாட்டா நானும் ஒருத்தன் இல்லைண்ணா, ಅಯ್ಯ ಒಬ್ಬರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ வெளியே பீடி குச்சிட்டு அப்போ போட்டுட்டு வந்து ஆராதனையில் உட்காந்து அல்லேலுயா, என்னப்பா கணேஷ் பீடி குடிச்சிட்டு வந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களே அந்த வெள்ளை நூல் குடிச்சேன், அதனால தப்பு கிடையாது, கருப்பு நூல் குடிச்சா தான் தப்பு அப்படியெல்லாம் சொல்கிற ஆள் வரபோது ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಸ್ಮೋಕ್ ಮಾಡುವ ಆಳುಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತಾರೆ. இது யாருப்பா இது? ಇದು ಯಾರಪ್ಪ? அது என் சம்சாரம். ಅದು ನನ್ನ ಹೆಂಡತಿ. அது பின்னால் இருக்குது, ಅದು ಹಿಂದೆ ಇರುವುದು, அது ரெண்டாவது சம்சாரம். ಅದು ಎರಡನೇದೇ ಹೆಂಡತಿ. அது என்னப்பா உட்காந்துக்குது, ಅದೇನಪ್ಪ ಅಲ್ಲಿ ಕುಂತಿದೆ, அது மூணாவது சம்சாரம். ಅದು ಮೂರನೇ இது ಹೆಂಡತಿ. என்னப்பா புள்ள குட்டிங்க, ಇದೇನಪ್ಪ ಮಕ್ಕಳುಗಳು. இதுக்கு 4, அதுக்கு 5, அதுக்கு 6, 7 ஒரு கம்பெனியே இருக்குது. ಇದಕ್ಕೆ 4, 5, 6 ಇದೆ ಕಂಪನಿ ಇದೆ. என்னப்பா வேலை செய்யற, வேலையே இல்லை. ಏನಪ್ಪ ಕೆಲಸವೇ ಇಲ್ಲ. எங்கோ பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை செய்யணும் பொழிச்சுக்கின்னு அந்த புள்ளிங்களை வளர்த்தாத்தான் சரி. ஆனா பொஞ்சாதி எனக்கு 4 பொஞ்சாதி. ಆದ್ರೂ ನನಗೆ 4 அந்த ಹೆಂಡತಿ. காலம் இனி வரப்போகிறதா, வந்துட்டு இருக்குது, இப்ப கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள நான் போயிடணும். ಅದು ಆ ಕಾಲ ಬರೋದ್ರೊಳಗೆ ನಾವು ಹೋಗಬೇಕು. நீங்க 3 4 பஞ்சாதிக்கிட்ட ஏற்கிறதும் தவிர உங்ககிட்ட நான் ஏற்கிறதும் தவிர எப்பா வானா போடுறேன். ஒரு பஞ்சாதிக்கிட்ட இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவம், இவர் பஞ்சாயத்து வச்சு 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 பாரு, வர வர கற்பாயிட்டு ஆப்பிரிக்காக்கார மாதிரி ஆயிட்டுக்கிறான். பாவம், என்ன பண்ணுறதுக்கு அவரு. என் அன்பு தேவளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. எந்த காலம்னா வரட்டும், எப்படியான வரட்டும், இயேசுவனோட இருந்த போதும். ಯಾವ ಕಾಲ ಬರಲಿ, அந்த காலமெல்லாம் வரட்டும், ಯಾವ ಕಾಲವೂ ಬರಲಿ, சாத்தானே நிக்கட்டும், ಸೈತಾನ ನಿಂತುಕೊಂಡು பயப்படாதே. பயப்படாதே. என்னோட வாழ்க்கை அனுபவத்துல பாக்குறேன். ಬಾಳಿನ ಅನುಭವದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇನೆ. ஒரு நாள் ஒரு பெரிய மைதானத்தை நிக்கிற முழங்கால் போட்டு, ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ದೊಡ್ಡ ಮೈದಾನ ನಿಲ್ಲಿತ್ತಾರಯ್ಯ. அந்த மைதானம் எவ்வளவு பெருசுன்னா எவ்வளோ பெரிய மைதானமா தெரியல. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೈದಾನ கொஞ்ச ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. நேரம் விட்ட உடனே ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ஆயிரக்கணக்கான சிங்கம், ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಸಿಂಹಗಳು, ஆயிரக்கணக்கான சிறுத்தை, ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಚಿರತೆ, ஆயிரக்கணக்கான பாம்புங்க, ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಹಾವು, பண்ணிங்கோ, ಹಂದಿಗಳು எல்லாம் என்ன சவடிக்கு வந்துட்டு இருக்குதுங்கோ. ಎಲ್ಲವೂ ಸಾಯಿಸಲು ಬಂದು ಬಿಟ್ಟಿವೆ. நான் எந்த மூலங்கோ, ನಾವು ಯಾವ ಲೆಕ್ಕ ಅಯ್ಯ? கண்களை மூடி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ வானத்தை பார்த்து இயேசுவே என்று கூப்பிட்டாவளத்தான். ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿ ಯೇಸುವೆ ಎಂದರಷ್ಟೇ. அப்பொழுதுதான் தெய்வம் என்ன என்று பார்த்தேன். ಆಗಲೇ ದೇವರು சின்ன டார்ச் லைட் மாதிரி ஒரு ஒளி அவங்க மேல பட்டுச்சுங்க, அவ்வளவுதான். ಒಂದು ಟಾರ್ಚ್ ಲೈಟ್ ಬೆಳಕು ಮೇಲೆ ಬಿದ್ದಿತ್ತು ಅಷ್ಟೇ. எங்க பிச்சுன்னு ஓடிச்சுங்கோ, ಮೈದಾನ ದುಬುರಾಯಿ போச்சாலாம், ஓடிச்சுங்கோ. ಕಿರಿಚಿಕೊಂಡು ಹೋಗಿ ಮೈದಾನವೇ ಧೂಳಿನಂತಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ஒருத்தன் பெரியவன் அப்படியே கையில பிடிச்சு கீழே போட்டு தலை வழிஞ்சிட்டான். ಅದು ದೊಡ್ಡ ஒரே சத்தம், நான் அவனோட இருக்கிறேன். ನಾನು ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. தேவப்பள்ளியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு சின்ன ஒரு ஒளி அங்க பட்ட உடனே தீனி மிருகங்களும் பிச்சுன்னு போயிடுச்சுன்னா தெய்வம் எப்பேற்பட்டவரா இருக்கா? ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಳಕು ಬಿದ್ದರೆ ಇಷ್ಟು ಕೂಗಿದರೆ அந்த தெய்வம் இந்த மச்சானவில் உன்னோட தெய்வமா இருக்கிறார். அந்த தெய்வம் இந்த மச்சானவில் உன்னோட அவப்பனா இருக்கிறார். அந்த தெய்வம் இந்த மச்சானவில் உன் தாயா இருக்கிறார். ஏன் பயப்படுகிறார்? ಯಾಕೆ ನೀನು ಭಯಪಡುತ್ತೀಯಾ? ತಂದೆ ತಾಯಿ பாவம் ஒண்ணு மட்டும் செய்யாது, ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಡ. ஒண்ணு பாவம் செய்யாதபடி இருந்தியனா, ಒಂದು ಪಾಪ ಮಾಡದೆ ಇರುವುದಾದರೆ வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உன்னை தூக்கத்துல கூட உன்னை போஷிப்பே. ನಿದ್ರೆಯಲ್ಲೂ ಸಹ ನಾನು ಪೋಷಣೆ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ தூங்கும் போது கூட உனக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு போ. ನಿದ್ರಿಸುವಾಗಲೂ ಸಹ ಊಟ ಕೊಡುತ್ತೇನೆ. சுத்தமாரு, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ பயபக்தியாயிரு, ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರು, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. இன்னும் நிறைய சத்தியம் இருக்குது. ಅನೇಕ ಸತ್ಯ பாவம் நல்லா இயேசுவா கேட்டுக்கிறீங்க. ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஏன் இயேசுவா கேட்டுக்கிறேன்னு கேட்டா, ಯಾಕೆ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? பரிசுத்தாவியானவர் உங்க மத்த கிரியை செய்துகின்ற சத்தியத்தை கேட்கத்தக்கதாக உங்களுடைய செவிகளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಕೇಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. யாரும் செத்தாலும் பயப்பட வேண்டாம். ಯಾರು ಸತ್ತರೂ ಭಯಪಡಬೇಡ. ஆகியால குமரேஷ் அவங்க அம்மா, ஐயோ எங்க வீட்டுக்கார போயிட்டாரு, டபக் அவனு முந்திராத. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಯಜಮಾನರು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. விக்டோரியா மகாராணி உலகத்தை ஆண்டா. ವಿಕ್ಟೋರಿಯಾ ಮಹಾರಾಣಿ ಲೋಕವನ್ನೇ ಆಳಿದವಳು. உலகத்துல இருக்கிற ஜனமெல்லாம் பிரதானிங்கெல்லாம் போனாங்களாம், அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரு, அந்த அம்மா மைக்கம் ஆட்சி சேர்த்துடுவான்ட்டு. ಲೋಕದ ಎಲ್ಲ ಪ್ರಧಾನಿ ಹೋದರಂತೆ ಅಯ್ಯಪ್ಪ ಸತ್ತು ಬಿಟ್ಟರೆ ಅಮ್ಮನ ಏನಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. சாவுக்குதா, ಸಾವು ಮನಗಿಸಿದ್ದಾರೆ. லட்சக்கணக்கான ஜனக்குதா, ಲಕ್ಷಾಂತರ ಜನವಿದ್ದಾರೆ. அந்த அம்மா நடந்துன்னு வந்தாங்களாம். ಆಯಮ್ಮ ನಡೆದು ಬಂದರು. நெத்திக்கு ஒரு முத்தமிட்டு, ಆ ನೆತ್ತಿಗೆ ಒಂದು ಮುತ್ತು ಕೊಟ್ಟು, ராஜாவே ರಾಜನೇ, உன் வேலை முடிச்சு நீ போயிட்ட, ನಿನ್ನ ಕೆಲಸ ಮುಗಿಸಿ ನೀನು ಹೋಗಿದ್ದೀಯಾ? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சு நானும் பின்னால வரேன். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸವಿದೆ, ಅದನ್ನು ಮುಗಿಸಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. டாட்டா. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ, ಬಾಯ್ ಬಾಯ್ ಅಂದರು. வந்த ஜனம் பிரமிச்சுட்டு நின்றாங்களாம். ಬಂದ ಜನ ಭ್ರಮೆ ಪಟ್ಟು நம்ம ನಿಂತರು. ஜனம், ಯಾರು? ஐயோ போயிட்டியா, சாராயம் யாரும் வாங்கி கொடுக்கறது, வாங்கி கொடுக்குறோம் சாராயம்.
பாக்கெட் சாராயம் வந்துட்டுக்குது. எத்தனை பேர் பாக்கெட் சாராயம் வச்சுன்னுக்கிறீங்க? சுட்டு தள்ளிடுவோம் உங்களை, உஷாராயிரு. பக்தி செய், ಭಕ್ತಿ ಮಾಡಿ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனை பேர் வெத்தலை பாக்கு போட்டீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅಡಕೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತೀರಾ? வாயில் கேன்சர் ரோகம் வரும். இப்போ ஜெபிச்சிடுறேன், சாமி யார் யார் வெத்தலை போட்டுனுக்குறாங்க, பாக்கு போடுறாங்க, புக் பண்ணிடுறேன். அவங்களுக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான், இதான் அவன் பாடு நிற்கிறானே, அவன் தந்த பிறகு இங்கே உட்காந்துக்கிறான்ப்பா. அவனுக்கு போய் சேர்த்துறான் எல்லாரையும். ಕ್ಯಾನ್ಸರ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲ. ಸಂಸಾರ ಮೊದಲು சேர்த்துறான். கோயிலுக்கு வந்துச்சா? அது நிற்காது. ஆறாரோ ஆடி நிற்கும். அதே சாக்கு நொண்டி குறிக்கு சாக்குன்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நாள் நடக்காவதாயிடும். பார்த்துக்க, நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருந்து, மனவாட்டியான திருசபை நெருக்கடியான வழியில போகும்போது சோதனைக்காரன் வருவான். எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇದ್ದುಕೋ, அவர் பாதங்களை இறுக்கி பிடித்துக்கோ, ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದು, சாமி என்னை பலப்படுத்து, ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ, பார்வைக்கு பலத்தை கொடு சாமி, ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಬಲ ಕೊಡಿ. ஒரு மனுஷனுக்கு கூட சோதனைக்கு உள்ளாகிறது சொன்னால் முதல்ல பார்வையை தொடுவா. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಶೋಧನೆಗೆ ಬರಬೇಕೆಂದರೆ ಮೊದಲು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾನೆ. அவளை தொடுத்துக்காக முதல்ல பார்வையை தொட்டா. ಅವಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಮೊದಲು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಮುಟ್ಟಿದ. அதுதான் சொல்றாவோ, பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு என்று சொல்கிறார். ಆ ದೃಷ್ಟಿಗೆ ಬಹಳ ಆಕರ್ಷಣೆಯಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. பார்வைகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அப்பொழுது நீ ஜெயம் பெறுவா. ಆಗಲೇ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. இயேசு பார்க்கிற ஒரு பார்வை, ಯೇಸುವನ್ನು ನೋಡುವಂತ பரிசுத்தத்தை பார்க்கிற ஒரு பார்வை, ಪರಿಶುದ್ಧತೆ பயபக்தி பார்க்கிற ஒரு பார்வை உனக்குள்ள வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿ ನೋಡುವ ದೃಷ್ಟಿ ಬೇಕು. ಕಸಮಾನತಲ್ಲ ನೀ ಪಾತಿಯನಾ? ಕಂಡದನ್ನೆಲ್ಲ ನೋಡುವುದಾದರೆ எல்லாமே எழுந்து போகிற நாட்கள் வந்து ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. ದೇವಳಿ ಎಚ್ಚರಿಕೆயா இருந்துக்கோ, ದೇವರ ಮಕ್ಕಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, ತರಮಟ್ಟமா ತಾಳ್ತಿக்கோ, ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿ. ஏசாயா 55:8 என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 55:8 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உன்னோட வழி என்னோட வழி அல்லப்பா, ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನನ್ನ ಮಾರ್ಗ ಅಲ್ಲಪ್ಪ. உன்னோட வழி எவ்வளோ வச்சிருக்கிற அது போயிடும். ನಿನ್ನ ಮಾರ್ಗ ಎಷ್ಟೋ ಇದೆ, ಅದು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. கொண்டு நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன், ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ನಾನು ಒಂದು ಮಾರ್ಗ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அந்த வழியில நீ போனியனா ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಾದರೆ செழிப்பா இருப்பா, ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ರಾಜ್ಯವರಾ இருக்கும். ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿದವರಾಗಿ. அந்த வழி எதுவா இல்லை, ಆ ಮಾರ್ಗವಾದ ಯಾವುದು? நானே சத்தியமும் வழியும் ஜீவனமா இருக்கிறேன். ನಾನೇ ಸತ್ಯವೂ ಮಾರ್ಗವೂ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. ஆகையால் அவரை இறுக்கி பிடித்துக்கோ. ಆದ್ದರಿಂದ ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. பவுல் சொல்கிறார், ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, எங்கே நான் தோத்துடுவனோ என்று சொல்லி, ಎಲ್ಲಿ ನಾನು ಸೋತು ಹೋಗುತ್ತೇನೋ ಎಂದು ಹೇಳಿ, எங்கே பின்வாங்கி விடுவனோ என்று சொல்லி, ಎಲ್ಲಿ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ என்னுடைய சரீரத்தை நொறுக்கிறேன் என்று சொல்கிறார். ನನ್ನ ಶರೀರವನ್ನು சரீரத்தை தூண்டுகிற பாவத்தை நொறுக்கிறேன், ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸುವ ಪಾಪಕ್ಕೆ சரீரத்தை பலவீனாக்குறது நசுக்கிறேன், ನನ್ನ ಶರೀರ ಬಲಪಡಿಸುವ ಪಾಪವನ್ನು ಜಜ್ಜುತ್ತೇನೆ. ஓடி முடித்தேன், ಓಡಿ ಮುಗಿಸಿದೆನು. இதோ எனக்காக நீதியின் கிரீடம், ಇದು ನನಗಾಗಿ ನೀತಿಯ ಕಿರೀಟ. மூன்றாவது வானத்தில் மகிமையில இருக்கிறார், ಮೂರನೇ ಆಕಾಶದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இந்த சரீரம் அடங்காத உஷாராயிரு. ಈ ಶರೀರ ಅಡಗುವುದಿಲ್ಲ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எப்படிப்பட்ட எப்ப பாரு சாப்பாடு கறி எல்லாம் தின்னணும், சரீரம் அடங்காது. ಯಾವಾಗಲೂ ಮಾಂಸದ ನಾನ್ ವೆಜ್ ತಿಂದರೆ ಶರೀರ ಅಡಗುವುದಿಲ್ಲ, அடங்காத உடம்புக்கு ಅಡಗುವುದಿಲ್ಲ. ಶರೀರ பரிசுத்த ಕಂಟ್ರೋಲ್ வராது, ಪರಿಶುದ್ಧತೆ ಶರೀರದಲ್ಲಿ ಹತೋಟಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையில லிமிட் எடுத்துக்கோ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಆಗಿ ಮಾಡಿಕೋ. உன் தொண்டைக்கு கத்தி வை என்று சொல்ல, பெரும் திண்டி உழவனா இருந்தா, ನೀನು ಹೊಟ್ಟೆ ಬಾಕನಾಗಿದ್ದರೆ உன் கழுத்துக்கு கத்தி வை என் வேத சொல். ನಿನ್ನ ಕತ್ತಿಗೆ ನಿನ್ನ ಬಾಯಿ ಕತ್ತಿ ಹಾಕು. அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் இந்தியானா, ಅದು ಇದು ತಿನ್ನಬೇಕೆಂದು ಆಸೆಯಿಂದ ಇದ್ದರೆ உன் வாழ்க்கையில பரிசுத்தம் வராது, ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ அன்பு ಪರಿಶುದ್ಧ வராது, ಪ್ರೀತಿ ಬರುವುದಿಲ್ಲ, தேவ ஞானம் வராது. ದೇವರ ಜ್ಞಾನ ಬರುವುದಿಲ್ಲ. சாப்பிடு, ಊಟ ಮಾಡು, விடுமோ அவ்வளவுதான் சாப்பிடு, ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಮಾಡು. எல்லாத்துக்கும் கிறிஸ்துக்காக உன்னுடைய சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு போகுது, ಒಂದು ದಿವಸ ಇದು ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುವಂತಹದ್ದು. உள்ளாக்கிற ஆத்மா ஆகப்பட்ட மனுஷன் ஆயத்தமாக்கிக்கோ. ಒಳಗಡೆ ಇರುವ ಆತ್ಮವನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. கண்டது போனதெல்லாம் சாப்பிடணும், வாய்க்கு ருசியா, ಸಿಕ್ಕುದೆಲ್ಲ ರುಚಿಯಾಗಿ. 4 ட்ரிப்பானாலும் சாப்பிடுறது, 5 ட்ரிப்பானாலும் சாப்பிடுறது, 4 ಟ್ರಿಪ್ 5 ಟ್ರಿಪ್ ಆದರೂ ತಿನ್ನುವುದು. அப்ப எவ்வளவு உனக்கு? ಆಗ ಎಷ್ಟಾಗುತ್ತದೆ? 45 பவுண்டு எடை போட்டு பார்த்தாக்கா 100க்கு மேல போயிட்டு இருக்கு. 45 100ಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ ಕೆಜಿ. ಭೀಮ உடம்பு வந்துருச்சு, என்னத்துக்கு ஆச்சு ಭೀಮ உடம்பு? ಭೀಮನ ಶರೀರ ಬಂದು ಬಿಟ್ಟಿದೆ. அது உஷாரம் கண்ட்ரோலுக்கு வராது, ಅದು ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அதுக்காக போய் ஒரு 4 நாள் பட்னி இருக்காது, செத்துருவேன். 4 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದ್ದರೆ ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯ. ஐயா சொன்னாரு சாப்பிடாதேன்னு சொல்லி, ಅಯ್ಯ ಊಟ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. வீட்டுக்காரர் இருக்கும்போது சாப்பிடாத மாதிரி இருந்து போயிட்டு பிறகு 2 பிளேட் சாப்பிடுறது அல்ல.
ஆகையால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ டைம் ಮಾಡಿ. ஆச்சு. இன்னும் 9-10 வசனம் இருக்குது. என்னால பண்ண முடியாது. நீங்க தான் தப்பு பண்றீங்க. ನೀವೇ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. நீங்க சீக்கிரம் வந்தீங்களா ನೀವು ಬೇಗನೆ ಬರುವುದಾದರೆ நாள் வருமா? ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. கடல் தாண்டி கடல் போனாலும் சத்தியம் கேட்க முடியாத வறுமை நாள் வருமா? ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿ ಹೋದ್ರು ஐயா பயங்கரமான உலகம் அந்தரிப்பு வந்துட்டு இருக்குது. இங்க சத்தியத்தை பேசுறவங்க எங்க இருக்குதுன்னு கேட்கிறாங்களா? கடல் தாண்டி கடல் போனாலும் சத்தியம் கேட்க முடியாது வறுமை நாள் வரும் என்று சொல்லிக்கிறார். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರದಂತ ಕ್ಷಾಮದ ದಿವಸ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದೆ. இப்பொழுது பாய் போட்டு ಚಾಪೆ ಹಾಕಿ ஃபேன் போட்டு ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ சத்தியத்தை உட்கார வச்சு பேசி சத்தியವನ್ನು அதுக்கு மேல சாப்பாடு சாப்பிட வச்சு அது இந்த உலகத்துல இனி எங்கேயுமே உனக்கு நடக்காது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆகியால மிக எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. சத்தியத்தை கேட்க முடியாத நாட்கள் வரும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರದ ದಿವಸ ಬರುತ್ತವೆ. சத்தியத்தை நல்லா சாப்பிடணும். ஆத்மிகத்துல சாப்பிடணும். சத்தியத்துல ಆತ್ಮಿಕ ಶರೀರದಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಊಟ ಮಾಡಬೇಕು. கிரியை செய்ய வேண்டும். ಸತ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. அப்பொழுதுதான் சாத்தான் தோத்துடுவான். அவனுக்குள்ள சோதனை ஜெயிப்பா. ಆಗಲೇ இந்த ಸೈತಾನ காதுல கேட்டு இந்த காதுல விட்டேன்னா சாத்தான் வந்து பூந்துடுவான் அவன் காதுல. ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಆ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ಸೈತಾನ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. சும்மா இங்க லைன்ல வந்து ஜெபிச்சுக்காத. ಲೈನ್ ಆಗಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. என் வாழ்க்கையில 2 பேர்கிட்ட தான் என் தலையை கொடுத்து ஜெபிச்சிருக்கிறேன். ಅಯ್ಯ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇಬ್ಬರ ஒன்னு தினகர் கிட்ட, ஒன்னு ரெண்டாவதாக எங்க ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரட்ட வேற யார்கிட்ட என் தலை கொடுக்க மாட்டேன். ದಿನಗರಯ್ಯ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟ ಸೇವಕರ ಹತ್ರ ಬಿಟ್ಟರೆ ಯಾರ ಹತ್ರ யாருக்கிட்ட என் தலை கொடுக்க மாட்டேன். ಯಾರ ಹತ್ರ ತಲೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ இது கிறிஸ்துவின் தலை. ಅದು ಕ್ರಿಸ್ತರ ತಲೆ. அவர் சஞ்சரித்து அவர் ஆலோசனை கொடுக்கிற தலை. ಅವರ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಂತಹ ತಲೆ. கண்டெல்லாம் தலை மேல கை வைக்க கூடாது. ನೋಡೋದಕ್ಕೆಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ வைக்க கூடாது. உங்களுக்கு தொந்தரவு வரும். ಕೈ ಇಚ್ಚಿಸಿಕೊಂಡರೆ ತೊಂದರೆ ಬರುತ್ತದೆ. நேரம் ஆகிவிட்டது. ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು.